yesterday. I want to thank you all and for all your love and support. Here is another year of learning and sharing knowledge. So keep supporting my dears. Now I am glad to welcome Mr. Satyaprakash Varadarajan, who has more than 6.5 years experience in Gulf in the field of quantity surveying. More than 4.5 years he has worked in Shobha Limited. Now he is working in Edmark. Welcome, sir. Now you can share your knowledge in the Gulf and the field of quantity surveying, sir. Thank you, Manu. Thank you. My voice is audible, right? Yeah, sir. Good morning, everyone. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். First, the topic is salient features of quantity surveying in career opportunities. First of all, I would like to thank whoever present in this presentation, and also for CIVILTWIN arranging all these opportunities, and it's a privilege to present in front of everyone. And basically, I'll give just an introduction to this quantity surveying. Let's go into presentation. Just a brief about myself. First thing is, myself Satyaprakash, working as a quantity surveyor in Edmark Engineering Consultant, United Arab Emirates, and I'm a member of Indian Institute of Quantity Surveyors and MRICS APC candidate, and member of Society of Engineers United Arab Emirates also. And my area of expertise is quantity takeoff, tender preparation, contract administration, variation analysis, value engineering, costing and cost control, valuation, procurement, payment certification, and reconciliations. So I'll explain what and all these in my next slides. Next, one more thing, most important thing is, if you talk to a man in a language he understands, it goes to his head. If you talk to him in his own language, then it's go to his heart. And for me and for us, it will be a language called Tamil. So I want to present this presentation in Tamil. Is there any issue with this, Manu? Hello? Sir, you can carry on, sir. Okay, fine. பேசிக்கலி நம்ம இப்போ பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா ஒரு பில்டிங் கட்டுறது. அதுக்கு மேலே வந்து நம்ம யோசிக்கவும் முடியல. அதுக்கு மேலே நம்ம வந்து யாருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு நாலேஜ் அங்கிறது வந்து நம்ம இது வரைக்கும் கொண்டு போக கிடையாது. ஸோ சிவில் இன்ஜினியரிங்னா எதுக்கு ஈக்குவலாக பார்க்கணுன்னா விவசாயம், அடுத்து வந்து ஆர்மி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிவில் இன்ஜினியரிங். ஏன்னா மக்களுக்கான தேவைகளை வந்து எல்லாமே கொடுக்குறது வந்து இந்த ஃபீல்டு மட்டும்தான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பில்டிங் ஆஃப் அப்பார்ட்மெண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் ஒரு கமர்ஷியல் மால்ஸ், அது மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது போக இன்னும் நிறையா இருக்குது. ஏன்னா இதோட கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம நினைக்கிறத விட வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டை எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஃபீல்டு வந்து ஒரு சேவை மனப்பான்மையோட செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஏன் சொல்கிறேன், லைஃப் அட் பெஸ்ட் இஸ் பிட்டர் ஸ்வீட். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம பண்ண போகிற ஒவ்வொரு காரியமும் பின்னாடி சொசைட்டிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அது போக இப்போது சிவில் இன்ஜினியராக உள்ள ஒரு இதுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். பட் அதோட எண்ட் ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்னு நினச்சோன்னா அந்த ஜேர்னியே வந்து ரொம்ப வந்து சந்தோஷமானதாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு சிவில் இன்ஜினியர் படிச்சிட்டோம், இன்ஜினியரிங் படிச்சிட்டோம், உள்ளே வந்ததுக்கப்புறமா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்குள்ளே வரப்போகிறோன்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டமும் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா ஒரு இடத்துக்குள்ளே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை வந்து ஒரு டெவலப்மெண்ட்டோ ஏதாவது ஆக போகுதுன்னா அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. ஒரு பொட்டல் காடாக இருந்து அங்கேருந்து டெவலப் பண்ணி மேலே கொண்டு வர வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஸோ அங்கே இருக்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ஆகட்டும், வாட்டர் ஃபெசிலிட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, அலாங் வித் தட் டெம்பரரியாக என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து நம்ம அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணி மேலே கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அங்கே வந்து எல்லாரும் உள்ள வந்து எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து அங்கே உள்ளே போகிறதுக்கு வந்து போக முடியாது. ஏன்னா ஒன்ஸ் டெலிவர் தென் அதுக்கப்புறம் போக முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லைஃபாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். பட் அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதும் சரி, இதில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸும் தான் சரி, நம்மளோட லேர்னிங்காக இருக்கும். ஆஸ் அ சிவில் இன்ஜினியர் எல்லாருமே வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்போம். முதல்ல வந்து எல்லாரும் சிவில் எடுத்ததுக்காகவும் சிவில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்காகவும் ஒரு பார்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியராக இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெருமைப்படுங்க. அண்ட் நெக்ஸ்ட் குவான்டிட்டி சர்வேயிங்கை பற்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் வந்து அந்த பெரிய அளவுக்கு நாலேஜ் இருக்காது. எல்லாரும் டீல் பண்ணுறது என்னன்னா, ஒன்ஸ் எல்லாரும் எஸ்டிமேஷன் ப்ளஸ் வந்து டெண்டர், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறவங்க அந்த மாதிரி தான் ஒரு ஐடியா இருக்குது. பட் ஒரு ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் எடுத்துட்டோம்னா ஒரு 12th 13th century வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா,
எல்லாருமே வந்து பில்டிங் போதே வந்து பார்த்தா ஒரு அரண்மனையோ இல்லை வந்து ஒரு நார்மல் ஆர்மி பேஸ் ஆர் மக்களுக்கு தேவையான வீடுகள்லாம் கட்டுறது பார்த்தா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. அவங்க வந்து டிராயிங்லேருந்து எல்லாமே டெவலப் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படிதான் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டெவலப் ஆச்சு. ஈவன் அந்த காலத்துல இருந்த ராஜாக்கள் ஆகலாம், அதுக்கப்புறம் மந்திரிகள் ஆகலாம், அதுக்கப்புறம் ஆர்மி ஓகே தளபதிகள், ஓகேவா, அவங்க வந்து எல்லாருமே வந்து இதை கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை வந்து ஒரு பார்ட்டாக படிச்சுட்டு அவங்க எல்லாம் போகிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் வந்து ஒரு சண்டை போட போகிறாங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் சில டைம் 6 வருஷம் கூட இருக்கலாம். அங்கே வேண்டிய எல்லா வசதியும் செய்யறதுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் ஒரு பேசிக்காக இருந்துச்சு. அந்த மிலிட்ரி இன்ஜினியரிங்ல இருந்து தான் வந்து சிவில் இன்ஜினியரிங் பிரிஞ்சு வந்துச்சு. ஸோ அப்போ சர்ச்சுங்கிற ஒரு உள்ள வந்து ஒருத்தங்க வராங்க. ஏன்னா அவங்க தான் கண்ட்ரோலில் வச்சிருந்தாங்க யூரோப் ஃபுல்லாக. ஸோ அவங்கள வந்து காசை கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கும் போது இதை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஆளுங்க தேவைப்பட்டாங்க. அவங்கள வந்து கிளர்க்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ்ன்னு சொல்ல வந்தாங்க. ஸோ அந்த கிளர்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒர்க் என்ன நடக்குது, எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக தான் உள்ளே போயிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குவாலிட்டி தனியாகவும் காஸ்ட் தனியாகவும் பிரிஞ்சுது. ஸோ அந்த காஸ்ட்ல ரிலேட்டட் இதெல்லாம் டீல் பண்ணுறவங்க தான் வந்து குவான்டிட்டி சர்வேயர்ஸ். ஸோ இதில் வந்து 2 பார்ட் இருக்கு, கமர்ஷியல் ப்ளஸ் கான்ட்ராக்சுவல். ஃபர்ஸ்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே வந்து சில மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு எது குவான்டிட்டி சர்வேங்க பற்றி. அதை பற்றி மட்டும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் உள்ள போயிடலாம். முதல்ல கியூஎஸ்னாலே வந்து குவான்டிட்டி டேக் ஆஃப் அண்ட் எஸ்டிமேஷன், இது 2 தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. போனாலே வந்து மெஷர் எதர் இந்த சைட் or in the system in front of the architecture drawings or any other structural drawings. So ஒரு பார்ட் ஒரு 5 தான் வந்து குவான்டிட்டி ஆஃப் இருக்குமே தவிர அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து வேற ஒர்க்ஸ் நிறையா இருக்கு. அடுத்து டெண்டர்னோன்னா நம்ம ரஜினி காலத்து படத்துல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு கவரை கொண்டு போவாங்க, எல்லாத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க, அவ்வளோதான் டெண்டர் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. யார் கம்மியாக கோட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு அவார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அதில் ப்ராசஸ். ஸோ நம்மளோட அந்த மிட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதை விட்டு வெளியில வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஆஃபீஸ் ரிலேட்டட் ஜாப், சைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை, சைட் நாலேஜ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மித் இருக்கு. அடுத்து வந்து இதுல காசு ரிலேட்டடா நம்ம நிறைய பண்றதுனால வந்து நிறைய காசை வந்து நம்ம அடிக்கலாம், சம்திங் ஏதாவது இன்னும் காசை வந்து நிறைய சம்பாதிக்கலாங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா மேத்தமேட்டிக்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், ஏன்னா குவான்டிட்டி ரிலேட்டட்ங்கனால. இதுல மேத்தமேட்டிக்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடாதுன்ட்டு இல்லை, பட் மேக்ஸ் வந்து ஒரு பேசிக்கான ஒரு லெவல்ல இருந்தாலே போதும். அக்கௌண்டிங் மற்றபடி எல்லாமே இருக்கணும். பிளஸ் இதுல நம்ம நிறைய பார்க்க போறது என்னன்னா குவான்டிஃபிகேஷன் கூடவே வந்து லீகல், கான்ட்ராக்சுவல், கமர்ஷியல் திங்ஸ் எல்லாமே வந்து உள்ள வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். இதுல வந்து நிறைய விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிளைமேட் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத கூட நம்ம செக் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்ங்கிறது பார்க்கறது இன்னைக்கு மட்டும் ஒரே நாளா பண்ண போறது இல்லை, 3 வருஷம் 4 வருஷம் பண்ற மாதிரி இருந்தா கூட அப்போ வந்து எந்த அளவுக்கு மாறும், குளோபல் வார்மிங்கோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கூட செக் பண்ண வேண்டியதெல்லாம் வரலாம் மேஜர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்த கியூஎஸோட கான்ட்ரிபியூஷன் ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்ப கம்மி. மேபி சைட்ல ஒர்க் பண்றவங்க இந்த எக்ஸிகியூஷன் டீம் தான் கான்ட்ரிபியூஷன் அதிகங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து பின்னாடி வரும்போது உங்களுக்கு வந்து இதோட ஸ்கோப்ஸ் முழுசா தெரிய வரும். முதல்ல கியூஎஸோட ரோல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குவான்டிட்டி சர்வேங்கிறது வந்து 2ஆ பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரீ கான்ட்ராக்ட்ஸ், இன்னொன்று போஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ். அது என்ன ப்ரீ கான்ட்ராக்ட்ஸ், போஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ்? ஒரு ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிகியூஷன்ல அங்க தொடங்குறதுக்கு முன்னாடி பண்ற எல்லா ஒர்க்ஸும் வந்து ப்ரீ கான்ட்ராக்ட்ஸ்க்கு வந்துடும். தொடங்கினதுக்கு அப்புறமா எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து போஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்துடும். ஏன்னா ஒருத்தர் கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணி அவங்க வந்து வேலையை ஸ்டார்ட் பண்றது. ஸோ இதை வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம். ரெண்டுலையுமே நம்ம வந்து கமர்ஷியல், கான்ட்ராக்சுவல். அது என்ன கமர்ஷியல், அது என்ன கான்ட்ராக்சுவல்? கமர்ஷியல்னா காஸ்ட் ரிலேட்டட் எல்லாமே கமர்ஷியல் வந்து. கான்ட்ராக்சுவல்னா லீகல் இதுல, அதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல அக்ரி பண்ணிட்டு நம்ம வேலை பார்ப்போம். ஸோ அந்த ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம இது கான்ட்ராக்ட்ஸ்குள்ள கொண்டு வருவோம். காசு ரிலேட்டட் எல்லாமே வந்து நம்ம கமர்ஷியல் கொண்டு வருவோம். ஸோ இது ப்ரீ கான்ட்ராக்ட்ஸ்குள்ள போகும்போது ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா ஒரு கிளைண்ட் வந்து நம்மளை வந்து அப்ரோச் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஃபீசிபிலிட்டி ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவோம். அதாவது இந்த ப்ராஜெக்ட் பண்றதுனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா, அந்த கிளைண்ட்டுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்பதான் வந்து எவ்வளவு ஃப்ளோர் கட்ட போறோம், என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ஏரியால எவ்வளவு அலவுடு, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து சாயில் டெஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து அங்கே லாஜிஸ்டிக் ஸ்டடி, அப்புறம் என்விரான்மெண்டல் ஸ்டடி, அப்புறம் வாட்டர் ஸ்டடி எல்லாமே எடுத்து பார்த்துட்டு நம்ம எடுத்து செக் பண்ணிட்டு இது வந்து எந்த அளவுக்கு கட்டலாம், மேஜரா எது வரைக்கும் போகலாம், அவங்களோட பட்ஜெட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு வருஷத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து கான்செப்டுக்குள்ளேயே வருவாங்க. ஏன்னா பேசிக்கான இந்த ஒரு விஷயத்துல வந்து லாபமா நஷ்டமானு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம இதுக்குள்ள வர முடியும். ஸோ இதுல இருந்து அடுத்த ஃபேஸ்க்கு எங்க வருவாங்கன்னா ஒரு கான்செப்டை கொடுத்து அந்த கான்செப்ட்ல ஓகே ஒரு G+10 எடுத்துக்கலாம். G+10 பில்டிங் கட்டுறோம். ஸோ ஓகே அதில் வந்து ஆர்கிடெக்சர் இதெல்லாம் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒன்றா ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா கியூஎஸ் தான் வருவாங்க. எவ்வளோ பட்ஜெட் ஆகுது,
எவ்வளோ வருஷத்தில் முடிக்கலாம், எவ்வளோ டைம் தேவைப்படுது. ஸோ காஸ்ட் அண்ட் டைம் ரெண்டு ரிலேட்டடாக வந்து இங்கே கால்குலேட் பண்ணி ஒரு பட்ஜெட் மாதிரி கொடுக்கணும். ஸோ அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா அவங்களோட மாடிஃபிகேஷன் மூலமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில் டிசைன்ஸ் வந்து அங்கே டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போது ஒரு டெண்டரை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். டெண்டர்னா உடனே வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஒரு கோட்டை வந்து ஒரு சீல்டு கவர்க்குள்ளே போட்டு வைக்கிறது வந்து டெண்டர் இல்லை. டெண்டருங்கும் போது ஏதாவது டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்குன்னா, முதல்ல வந்து கண்டிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஒன்று இருக்குது. ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அக்ரி பண்ணி இந்த வேலை செய்ய போகிறோம். அதாவது ஒரு கிளைண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கான்ட்ராக்டாக இருக்கட்டும், அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து காசு போடுறவர் ப்ளஸ் வந்து வீடு கட்டுறவர், இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிக்கோங்க. அதாவது இட் ஷுட் பி பைண்டிங் வித் த லோக்கல் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எல்லாத்துலேயும் இதை தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம வந்து சூப்பர்ஃபிஷியலாக எதுவுமே இங்கே கொண்டு வந்து போட்டுறக்கூடாது. இப்போ இன்னைக்கு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வீடுங்க சொல்கிறேன், பட் பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து மழை வருது, அந்த மழையினால வந்து எனக்கு வந்து டியூரேஷன் தள்ளி போகுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது, நெக்ஸ்ட் என்ன பாண்ட் கொடுக்கணும், என்ன இன்சூரன்சஸ் எடுக்கணும், நெக்ஸ்ட் பின்னாடி எந்த பிரச்சனைகள் வந்து அதை எப்படிலாம் சால்வ் பண்ணும், எல்லாமே வந்து இதுக்குள்ள வந்து நம்ம வந்து அழகாக மென்ஷன் பண்ணி கொண்டு போயிருப்போம். பின்னாடி எந்த டிஸ்பியூட்டும் வராத மாதிரி ஒரு ஃபுல் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கண்டிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். இதில் வந்து சில கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம எல்லாமே உட்காந்து புக்கில் எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ மேஜர் கண்டிஷன்ஸ் வந்து உள்ள எழுதி வச்சிருவோம். அடுத்து செகண்ட் பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். நம்ம பில்டிங் கட்ட போறோம்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. ஃபிட் ஃபார் பர்பஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப லக்ஸரியஸான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு பேஸ்ட் ஆன் த ரெக்யர்மெண்ட். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து நார்மலான ஒரு வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. பட் அது வந்து லக்ஸரி ஹோமாக இருந்தால் பண்ணலாம். சேம் அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் போகும்போது அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து இருக்க அதே ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம வந்து ஹோட்டல்ஸ் தர மாட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பேலஸ் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணும்போது ரொம்ப லக்ஸரியஸா பார்ப்போம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் இட் டிஃபர்ஸ். நம்ம வந்து வீடு கட்டும்போது கொண்டு போய் வந்து பேலஸோட ஸ்பெசிஃபிகேஷன் கேட்க முடியாது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து அழகா வந்து இங்கே டிஃபைன் பண்ணி வச்சிடணும். ஸோ இதில் வந்து டிசைனர்ஸ் ப்ளஸ் வந்து கியூஎஸ் எல்லாத்தோட இன்புட் சேர்ந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மெட்டீரியல்ஸ் யார்கிட்ட என்னென்ன வாங்கணும், எந்த மெட்டீரியல் எங்கே வாங்க போகிறோம், ஸோ அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேட்டட் திங்ஸ். ஸோ எந்த வெண்டார்கிட்ட இருந்து வாங்க போகிறோம், ஆர்எல்ஸ் வந்து யார்கிட்ட வாங்க போகிறோம், எந்த பிராண்ட், அந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உள்ள வச்சிருவோம். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து இதுக்கு தேவையானதாக தெரிஞ்சு அடுத்தப்பறம் ப்ரைசிங் உள்ள வரும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை வச்சு, அதாவது எந்தெந்த கண்டிஷன், சில டைம் வந்து கண்டிஷன்ஸ் ரொம்ப ரிஸ்க்காக கூட இருக்கலாம். இன்சூரன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் வந்து வார் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கவர் ஆகாது. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி எனக்கு வேணும். நான் இருக்க ஏரியா வந்து வார் ரிலேட்டட் ஜோன், நிறைய வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் ஏதாவது நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிடிக்ட் பண்ணாங்கன்னா, ஸோ அந்த நேரத்தில் வந்து ஹை காஸ்ட் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட்ல வரும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து பிஓகே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் டிசைன் டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாரும் மேஜராக தெரிஞ்சதுன்னா குவான்டிட்டி, ரேட் அண்ட் அமௌண்ட். ஸோ இது 3 பற்றி தான் நம்ம பேசுவோம். ஸோ அந்த 3 பற்றி பேசும்போது இந்த டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இதை வந்து பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. தென் இதை பொறுத்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி செக் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வெளியில வந்து ஓப்பன் மார்க்கெட்டுக்கு விடுவோம். இதுல வந்து நிறைய டைப் ஆஃப் டெண்டர் இருக்கு. ஸோ அது வந்து கான்ட்ராக்ட் ப்ராசஸ்க்குள்ள வந்துடும். டெண்டர் ப்ராசஸ்ன்னு வரும்போதே வந்து கான்ட்ராக்ட்ஸ்குள்ள வந்துடும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது ஓப்பன் டெண்டரிங் இருக்கு, க்ளோஸ் டெண்டரிங் இருக்கு, சிங்கிள் ஸ்டேஜ் இருக்கு, டபுள் ஸ்டேஜ் இருக்கு. ஸோ அது வந்து இன்னும் டீப்பா போற மாதிரி இருக்கும். டெண்டர் ப்ராசஸ் நம்ம வெளியே விடுறோம், நிறைய கான்ட்ராக்டர்ஸ் கோட் பண்றாங்க, ஓப்பன் பண்றோம். ஜஸ்ட் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் கிளைண்ட் அண்ட் கன்சல்டன்ட் ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, அந்த டெண்டர் எவால்வேஷனே வந்து இது ஒரு ஆர்ட். எப்படின்னா, நம்ம வந்து லோயஸ்ட் கோட்டை வந்து எப்பவுமே எடுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடாது. பேஸ்ட் ஆன் த இது கம்பேரிசன்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ இங்க என்ன பண்ண போறோம்னா, எல்லா இதுலையும் செக் பண்ணுவோம். அவங்களோட ப்ரீவியஸ் ப்ரீ குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கு, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ், ஹவு தே கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட், வாட்ஸ் அ குவாலிட்டி, 10 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது லைஃப் சைக்கிள்ல வந்து ஓவராலா என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, நெக்ஸ்ட் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அந்த மார்க்கெட்ல எப்படி இருக்கு, ஸோ இன்னும் சோ ஆன். அதுல வந்து நிறைய கிரிட்டீரியாஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து எவால்வேட் பண்ணி அப்புறமா வந்து டெண்டர் அவார்ட் பண்ணுவோம். பிஃபோர் டெண்டர் அவார்டிங் நம்ம வந்து என்னன்னா ஒரு நெகோசியேஷன் ஃபேஸ் போவோம். இவ்வளவு நீங்க கோட் பண்ணிருக்கீங்க, அதில் செக் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஃபீல்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் இதில் எதில் அதிகமாக கோட் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து ப்ராஃபிட் வச்சிருக்காங்க, இதில் வந்து டபுள் ப்ராஃபிட் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஃபார்வர்ட் லோடிங், பேக்வர்ட் லோடிங்னு ஒன்று இருக்கு. அதாவது ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்லேயே காசை வந்து நிறையா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பேக்வர்ட் லோடிங் போது ப்ராஜெக்ட் எண்ணில் வந்து கிடைக்கிற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் த இது எல்லாம் பண்ணுவாங்கன்னா, ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்லேயே காசு நிறைய வர மாதிரி, அப்போ தான் கேஷ் ஃப்ளோவை இன்டியூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பில் ஆஃப் குவான்டிட்டிஸில் வந்து அவங்க ப்ரைஸ் பண்ணும்போதே அதில் வந்து நிறைய ப்ரைஸஸ் வந்து உள்ள அதிகமாக போட்டு வச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கான்க்ரீட் வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டு போறதுனால அதில் வந்து அதிகமான ப்ரைஸிங் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறமா கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் டெண்டர் ப்ராசஸ் முடிஞ்சுன்னா எல்லாரும் எழுதி சைன் பண்ணி ஸ்டாம்ப் பண்ணிட்டா அது வந்து கான்ட்ராக்டாக மாறிடும்.
ஸோ அடுத்து வந்து இந்த கான்ட்ராக்ட் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணும்போது அது லீகலாக வந்து அந்த லோக்கல் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஏன்னா வந்து வருஷத்துக்கு ஒட்டி மாற்றுவாங்க, இல்லை 6 மாதத்துக்கு ஒட்டி மாற்றுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து மேட்ச் ஆகுதா, அத்தாரிட்டி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளோட முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இங்கே பில்டிங் கட்டணும். அது ஒன்று. அடுத்து வந்து போஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஒன்ஸ் வந்து ப்ராஜெக்ட் சைன் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க சர்வே பண்ணி நிலத்தை தோண்ட ஆரம்பிக்கும் போதுலேருந்து நமக்கு வந்து அந்த போஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் இது ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ்னு பார்க்கும்போது வந்து கமர்ஷியலாக காஸ்ட் எவ்வளோ, பட்ஜெட் எவ்வளோ, பட்ஜெட் ஃபிக்ஸட் ஒன்ஸ் வந்து அவார்ட் பண்ணிட்டாங்கனாலே அந்த ஃபிக்ஸட் பட்ஜெட்டுக்குள்ள எப்படி வந்து நம்ம காஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இதில் வந்து மந்த்லி ஒன்ஸ் காஸ்டிங் இருக்கும். ஸோ காஸ்ட் வந்து ஓவர் ரன் ஆகுதா இல்லை வந்து கண்ட்ரோலில் இருக்கான்னு சொல்லி பார்க்குறது. மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கும். ஸோ என்னென்ன மெட்டீரியல் எப்பப்போ வரணும், எந்த டேட்டில் வரணும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும். ஏன்னா நம்ம ஸ்டோரேஜ்லேருந்து லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து எல்லாமே பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யோசிச்சுக்கிட்டோம்னா நம்ம ப்ராஜெக்ட் நம்ம வந்து சிட்டி சென்டரில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும் ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னா ஆல்ரெடி அங்கே ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். சுற்றி வந்து ஒரு 4 ஐடி பில்டிங் இருக்குது. நமக்கு ப்ராஜெக்ட் உள்ளே போயிட்டு வரதுக்கே வந்து 2 வண்டி உள்ள போனால் வந்து எல்லாமே ஸ்டாப் ஆகிடுங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து எல்லா மெட்டீரியல் வந்து உள்ளே வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்க முடியாது. அப்போது நம்ம ஒன்று வெளியில் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்டோரேஜை வந்து ஹையர் பண்ணணும். ஆர்எல்ஸ் நம்ம நைட்டில் மட்டும் எப்பப்பெல்லாம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும் அந்த டைமில் வந்து இழுக்கணும். அதுவும் எவ்வளோ ரெக்குயர்மெண்ட்டோ 1 வீக் ரெக்குயர்மெண்ட் வேணா உள்ள வச்சுக்கலாம். மற்றபடி வந்து 1 மந்த் இல்லை 2 மந்த்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சுக்க முடியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட ப்ராஜெக்டோட காஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். ஸ்டார்டிங்கில் ப்ரைஸ் பண்ணும்போதே இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் பண்ணணும். இதுவே சிட்டி அவுட் சைடாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நமக்கு இருக்கிற அந்த ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இடம் பக்கத்தில் ஈஸியாக கிடைக்கும், வாடகை கூட கம்மியாக கிடைக்கும். பட் அங்கே இடமே இல்லாத இடத்துல டிராஃபிக்கெல்லாம் பிளாக் பண்ணிட்டு நம்ம வைக்க முடியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லாமே மாறும். ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு போகுது, இதில் வந்து எவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நைட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் நிறையா. அதில் நைட்டில் ஒர்க் பண்ணுறது இன்னொன்று என்ன பிரச்சனை, சுற்றி வந்து வீடுகள் இருந்துச்சுன்னா நைட்டில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தால் ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் வந்து அங்கே எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது வந்து கொஞ்சம் வைட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா தான் வந்து நம்ம இதில் புரியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர வந்து அது தெரியும். அடுத்து பார்த்தோம்னா பேமெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ், வேரியேஷன் அண்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். அதாவது நம்ம நம்ம வந்து ஒரு ஒர்க் செஞ்சுட்டு இருக்கோம்னா மந்த்லி ஒன்ஸோ இல்லை வந்து வீக்லி ஒன்ஸோ அது வந்து ஒரு அக்ரி டேர்ம்ஸ் இருக்கும். கான்ட்ராக்ட்ல அக்ரி பண்ணியிருக்க மாதிரி வந்து பில்லை வந்து ரைஸ் பண்ணி இவ்வளோ வேலை பண்ணிட்டேன், அதாவது 10% வேலை பண்ணிட்டேன், 20% வேலை பண்ணிட்டேன், ஸோ வந்து எனக்கு வந்து இதுக்கு வந்து இவ்வளோ பேமெண்ட் ஆகும் சொல்லி கிளைண்ட்டிட்ட கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட்ஸை செக் பண்ணுற வேலையும் சரி, பேமெண்ட் ப்ரிப்பரேஷன், செக்கிங், ஃபைனலைசேஷன், சர்டிஃபிகேஷன் எல்லா வேலையும் வந்து பார்த்தா குவான்டிட்டி சர்வேஸ் தான் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன். இப்போ ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு இது கான்ட்ராக்ட் டிராயிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமாக எந்தெந்த சேஞ்சஸ் டிராயிங்ஸ்ல வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டைல் போட்டிருக்கோம், ஸ்டார்டிங் டைம்ல வந்து நமக்கு வந்து பட்ஜெட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓரளவு கேஷ் ஃப்ளோ அதிகமாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கிளைண்ட் வந்து இல்லை எல்லாமே மார்பிளா மாத்துங்கன்னா ஸோ இட்ஸ் வேரியேஷன். ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாத்தையும் மாத்திட்டு எக்ஸ்ட்ரா காஸ்ட் எவ்வளவு வருதுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து மினிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு 100-120 வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பா வரும். ஏன்னா நிறைய இதை சேஞ்ச் ஆகும். அதுக்கு அதே போல வந்து இன்னைக்கு வந்து அத்தாரிட்டிட்ட ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டர்னலா வந்து ஏசிபி பேனல்ஸ், ஓகே, அலுமினியம் பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. நாளைக்கே வந்து அலுமினியம் பேனல்ஸ் வந்து இல்லை, அது ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு வந்து வேற ஏதாவது புதுசாக கொண்டு வராங்கன்னா அதை தான் நம்ம மாற்றி ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து வேரியேஷன்ல தான் வரும். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் பண்றதுக்கு வந்து கியூஎஸோட வேலை. அடுத்து வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இங்க கியூஎஸோட ரோல் எப்படி இருக்குன்னா, ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மாசம் 2 மாசம், அதே மாதிரி ப்ராஜெக்ட் முடியறதுக்கு முன்னாடி 1 மாசம் 2 மாசம் வந்து கண்டிப்பா வந்து அங்க ஒரு பெரிய ரோல் இருக்கு. ரீசன் என்னன்னா, ப்ராஜெக்ட் முடிஞ்சாச்சு, யாருக்கு என்னென்ன செட்டில் பண்ணணும், சப்கான்ட்ராக்டருக்கு என்ன செட்டில் பண்ணணும், பிளஸ் அத்தாரிட்டிக்ஸ் என்ன செட்டில் பண்ணணும், எண்ட் யூசர்ஸ்க்கு வந்து அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டாங்கன்னா எண்ட் யூசர்ஸ் அவங்களுக்கு என்ன செட்டில் பண்ணணும், ஸோ எவ்வளோ இருக்கு, யாருக்கு என்ன டிடெக்ஷன்ஸ் பண்ணணும், ப்ராஜெக்ட்ல வந்து ப்ராஃபிட்டா நெகட்டிவா இதெல்லாம் கால்குலேட் பண்ற வேலை வந்து கியூஎஸ்க்கு தான் வரும். அடுத்து ப்ரொக்யூர்மெண்ட்னு சொல்லி போகும்போது வந்து ப்ரொக்யூர்மெண்ட்ல வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் தான், நெகோசியேஷன்ஸ், அதுக்கப்புறம் எங்கிருந்து வாங்க போறோம், அங்க இருக்க லோக்கல் கண்டிஷன்ஸ் என்ன, எந்த மாதிரி வந்து பேங்க் டிரான்ஸ்ஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இங்க துபாயில இருந்து இட்டாலியில வந்து ஒரு மார்பிள் வாங்க போறேன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, எதர் பை சியா இருக்கலாம் இல்ல ஏர் ஃப்ரைட்டா இருக்கலாம். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து காஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி வர போகுது, அப்படி பார்க்கும்போது ஒரு ஷிப்ல வந்து எவ்வளோ கொண்டு வர முடியும், போர்ட்ல வந்து இறங்கினா வந்து எவ்வளோ டிலே ஆகும், ஈவன் வந்து ஒரு ஃப்ரைடேஸ் வந்து இறங்குது, சாட்டர்டே சண்டேஸ் வந்து 2 நாள் வந்து ஆஃப்னா அது எப்படி வந்து இது பண்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதுவே வந்து துபாய் டு இந்தியான்னு எடுத்து வச்சுக்கலாம். இங்க வந்து பப்ளிக் ஹாலிடே ஆன் ஃப்ரைடேஸ், இந்தியாவில் வந்து பப்ளிக் ஹாலிடேஸ் ஆன் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸ்ல பார்க்கும்போது வந்து நம்ம இதுக்கு ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து இது பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து
டைம் வந்து ஒரு மணியாக தான் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். டைமோட வேல்யூ வந்து எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப முக்கியம் இதெல்லாம் சிவில் ஃபீல்டில். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ப்ரொக்யூர்மெண்ட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபைனலைஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேட்ஸ். இந்தியாவில் வாங்கும்போது ஒரு ரேட் இருக்கும், இட்டாலியில் வாங்கும்போது ஒரு ரேட் இருக்கும், ப்ளஸ் வந்து சைனாவில் வாங்கும்போது ரேட் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்டோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து இதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டைம் ஆகும். ஈவன் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக ஆர்டர் பண்ணிட்டா கூட நம்ம பின்னாடி ஆர்டர் பண்ணி வாங்கணும்னா அதுக்காக ப்ராஜெக்ட் வந்து சஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே, இப்போ சில ஸ்பெஷல் டைப் மார்பிள்ஸ் இருக்கு, இட்டாலியிலேருந்து வரணும். அந்த டைம்ல வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நாங்கள் நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது எலிவேட்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம், இல்லை டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஃப்ரீயாவே மொத்தம் 3 மாசம் 4 மாசம் முன்னாடி ஆர்டர் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் எக்ஸாக்ட் குவான்டிட்டி, எக்ஸாக்ட் கெப்பாசிட்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பஃபர்ல வந்து ஒரு குவான்டிட்டி வச்சு ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இங்க ஸ்ட்ராட்டஜியா வரும். இதெல்லாம் வந்து எங்க வரும்னா கியூஎஸ் கீழே தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ஸ். இது வந்து கமர்ஷியல் பேசிஸ்ல வந்து காஸ்டிங், ப்ரொக்யூர்மெண்ட், பேமெண்ட் சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்துது. அடுத்து கான்ட்ராக்ட்ஸ்குள்ள வந்துட்டோம்னா மெயினா கான்ட்ராக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். எழுதப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட்ல யாரு வேணா எப்படி வேணா படிச்சு இன்டர்பிரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் எடுத்துட்டோம்னா அந்த சட்டத்துல இருக்க ஒரு கிளாஸை வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கவர் ஒரு மாதிரி படிக்கலாம், கர்நாடகாவில் இருக்கவர் ஒரு மாதிரி படிக்கலாம். ஸோ அவங்க படிக்கிறதும் அவங்க புரிஞ்சுக்கிற இது பார்த்தா வேற மாதிரி இருக்கும். பட் 2 பேரோட ஆஸ்பெக்டும் கரெக்டா இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நிறைய இதை படிக்கும்போது அது வந்து என்ன நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் கிளியரா இல்லைன்னா அங்கே பிரச்சனை. ஸோ கான்ட்ராக்ட் வந்து எழுதும்போது ஃபர்ஸ்ட் கிளியரா எழுதணும். அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும். யாராவது ஒருத்தர் வந்து இந்த கான்ட்ராக்ட்ல இல்லை, எனக்கு வந்து இதுபடி வந்து கான்ட்ராக்ட் படி எனக்கு எக்ஸ்ட்ரா கிளைம்ஸ் இருக்கு, நான் வந்து இந்த ப்ரொவிஷனை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து கிளைமேட் ரொம்ப ரொம்ப வெயிலா இருக்குது, என்னால் வேலை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம கான்ட்ராக்ட்ல அக்ரி பண்ணும்போதே வந்து இந்த டெம்பரேச்சர் தாண்டிச்சுன்னா நம்ம வந்து வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லி எங்கேயுமே எழுதியிருக்க போறது இல்லை. நம்ம வந்து நார்மல் கிளைமேட்டுக்கு ஐடியல் கண்டிஷனுக்கு அஷ்யூம் பண்ணிட்டு தான் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்க போறோம். ஸோ ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை எழுத முடியாது. பட் அதுல ஒரு கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, இன்க்ரிமெண்ட் வெதர் கண்டிஷன் சொல்லிட்டு. அதாவது நார்மலை விட ரொம்ப அதிகமாக போச்சுன்னா எனக்கு வந்து இங்க எக்ஸ்ட்ராவா கிளைம்ஸ், அன்னைக்கு ஒரு நாள் வந்து எனக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும், காஸ்ட் பிளஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு வந்து சிவில் நாலேஜும் இருக்கணும், லீகல் நாலேஜ் இருக்கணும், ப்ளஸ் கான்ட்ராக்ட் அட்மினிஸ்ட்ரேட் பண்ற நாலேஜும் இருக்கணும். ஸோ அதை வச்சு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வெளியில வரணும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து வந்துட்டே இருக்கும். அது சொல்யூஷன் கொடுக்குற அளவுக்கு வந்து நம்ம போகணும். ஸோ இன்கேஸ் அந்த இன்க்ரிமெண்ட் வெதர் கண்டிஷன் ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு இருக்க கிளைமேட் நாளைக்கு இருக்குமான்னு கேட்டா தெரியாது. பட் அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே செக் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது 10 வருஷமா என்ன கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, எவ்வளவு மேஜர் அப்படின்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிட்டு, ஸோ அதை பொறுத்து தான் வந்து ப்ரைசிங்லேயே கொண்டு வரணும். ஸோ இந்த பிஓக்கில ப்ரைசிங் சொல்லி போடுறது வந்து லோக்கல் மார்க்கெட் அவைலபிளான ரேட்டை மட்டும் எடுத்து போடுறது இல்லை. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து உள்ள கொண்டு வந்து போடுறது. ஸோ அப்போ இந்த காஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நடுவில் ரொம்ப நாள் திடீர்னு மழை வந்துச்சு. ஸோ சென்னை ஃபிளட் மாதிரி வந்துச்சுன்னா அதுல வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். இல்லை இப்போ இந்த COVID-19 மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் கிளைம்ஸ்க்குலாம் இதெல்லாம் அலோவ் பண்ணலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம வருது. பட் சிலதெல்லாம் வந்து எதிர்பார்த்து தான். ஒரு நாளைக்கு வந்து திடீர்னு 40 டிகிரி போகுதுன்னா அது சம்டைம்ஸ் வந்து ஈவன் வெள்ளூர் மாதிரி ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் வந்து நார்மலான இது எப்போ சம்மர்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி சமயத்துல வந்து நம்ம வந்து போய் கேட்கறது வந்து அது ஒரு நியாயமா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும். அடுத்து வந்து டிஸ்பியூட் ரெசல்யூஷன். கண்டிப்பா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம்னா எல்லாமே கான்ட்ராக்ட்ல வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. சிலதெல்லாம் நம்ம டே டு டே பேசிஸ்ல ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும்போது அங்கங்க ஸ்டாப் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்கவேஷனை ஸ்டார்ட் பண்றோம்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு ஃபேஸ் பண்ற ப்ராப்ளமே வருமானு கேட்டா இல்ல. நம்ம ஒரு ரூம்குள்ள உட்காந்துட்டு வேலை பார்க்குறோமானா இல்ல, கிடையாது. அது ரூம்குள்ள இருந்துட்டு நம்ம வந்து வெளியில இருக்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட்டா இருக்கலாம், லோக்கல் பீப்புளா இருக்கலாம். அண்ட் மோர் ஓவர் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து டீல் பண்றது யாருன்னு பார்த்தா அன்எஜுகேட்டட் பீப்புளா இருக்கும், அதே மாதிரி எஜுகேட்டட் பீப்புளா இருக்கும். அதாவது டாப் பீப்புளும் பிளஸ் பாட்டம் லெவல் பீப்புள் ரெண்டையும் வந்து மேனேஜ் பண்ணிட்டு நம்ம கொண்டு போக வேண்டியா இருக்காங்க. அதுவும் இல்லாம வரவங்க பாதி பேர் பார்த்தா வேலை தெரியாதவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களையும் மேனேஜ் பண்ணிட்டு அடுத்து எடுத்துட்டு போக வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஸோ இங்க கோவப்பட்டோ இல்லை நம்ம வந்து நம்மளே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகியோ இதில் வந்து எதுவும் ஆக போறதில்ல. ஸோ ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகணும். அடுத்து வந்து இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா என்னென்ன ஒர்க்ஸ் எந்தெந்த ஸ்டேஜஸ்ல பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ கியூஎஸ் இருக்கு, கியூஎஸ்ல வந்து நம்ம பார்த்தோம்னா ப்ரீ கான்ட்ராக்ட்ஸ், போஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ், ஃபீசிபிள் ஸ்டடி இதெல்லாமே பண்ணியாச்சு. இதுல எந்தெந்த ஒர்க் வந்து எந்தெந்த ஸ்டேஜஸ்ல பண்ணணும், இதுல வந்து ஒரு
எங்க எந்தெந்த இதுக்கு போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து நம்ம பேங்க்ல போய் உட்காந்தா என்ன மாதிரி வேலை பார்க்கணும், சப்கான்ட்ராக்ட்ல உட்காந்தா என்ன வேலை பார்க்கணும், கான்ட்ராக்ட்ல உட்காந்தா என்ன வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன ஒரு பிரமிட் மாதிரி போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எல்லாருக்கும் வந்து இதுல வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கு. யார் சப்கான்ட்ராக்டர், யார் கான்ட்ராக்டர், யார் கன்சல்டன்ட், யார் டெவலப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாருக்கும் ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அந்த அளவுக்கு தெரியாம இருக்கும். பேசிக்கலி பார்த்தோன்னா ஒரு மெட்டீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்றவங்க, அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் தேவையானது எல்லாமே செய்யறவங்க பார்த்தீங்க யாருன்னா சப்கான்ட்ராக்டர் சப்ளையர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா யார் கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணி யார் வந்து அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்றாங்களோ அவங்க தான் கான்ட்ராக்டர். ஸோ இவங்களுக்கும் வந்து அதுக்கப்புறம் வந்து யார் கிளைண்ட், காசு கொடுத்து யார் வந்து ப்ராஜெக்ட் பண்ண சொல்றாங்களோ அவங்க கிளைண்ட். இவங்க 2 பேத்துக்கு நடுவில் இருந்து அத்தாரிட்டி ரெகுலேஷன்ஸ் பிளஸ் வந்து கவர்மெண்டோட எல்லா ரெகுலேஷன்ஸ் பிளஸ் லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு ப்ராஜெக்டை மேனேஜ் பண்றவங்க தான் கன்சல்டன்ட். இதுக்கு மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் டெவலப்பருக்கு மேல அத்தாரிட்டி இருப்பாங்க. அதுக்கு மேல ரொம்ப முக்கியமானது வந்து இன்சூரன்ஸ், பேங்க்ஸ். இப்போ இந்த பிரமிடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கீழே வந்து சப்கான்ட்ராக்டர் சப்ளையர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த சப்கான்ட்ராக்டர் சப்ளையர்ஸ் அந்த ரேஞ்சஸ்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா நிறைய சப்கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்ட்ல வந்து டெவலப்பர் வந்து ஒரு 4 ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அது கீழே 4 கன்சல்டன்ட் இருப்பாங்க. அது கீழே கான்ட்ராக்ட் வந்து 8 கான்ட்ராக்டர் கூட இருக்கலாம். அவங்களுக்கு கீழே பார்த்தா சப்கான்ட்ராக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஊரா இருக்கலாம், எங்க போனாலும் சரி சப்கான்ட்ராக்டர் சப்ளையர்ஸ் ரேஞ்சில் வந்து நம்ம வந்து நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்கும். அதுக்கு மேல வந்து நம்ம வந்து கான்ட்ராக்டர் சைட் போகும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி ஸ்கோப்பு வந்து கொஞ்சம் வேரி ஆகும். அதுக்கப்புறம் அதே மாதிரி மேலே கன்சல்டன்ட்டுக்கு போகும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நம்மளோட ஸ்கோப்போ அதுக்கப்புறம் வந்து லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாதிரி இதனால லெவல்ஸ் கணக்காக தான் வச்சுக்கோங்க. லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அப்படியே கொஞ்சமாக சுருங்கிட்டு வரும். ஏன்னா இங்கே வந்து 70% ஆட்கள் இது தேவைப்பட்டா மேலே போகும்போது 10% இல்லை 5% ஆட்கள் தான் தேவைப்படுவாங்க. அதுக்கப்புறம் போகும்போது டெவலப்பர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் ஆர் கிளைண்ட் யாரெல்லாம் கையில் காசை வச்சுக்கிட்டு அந்த காசை வந்து இந்த சிவில் ஃபீல்டில் இன்வெஸ்ட் பண்ணி மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களோட லாபத்தை பெருக்கிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க வந்து டெவலப்பர்ஸ். அவங்க வந்து ஒரு டவுன் டெவலப் பண்ணலாம், சிட்டியை டெவலப் பண்ணலாம், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் டெவலப் பண்ணலாம், ஆர் அவங்களுக்கு தேவையானதை வந்து ஒரு ரோடு மாதிரி போட்டு அது பிரைவேட் ரோடாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு ஆயில் அண்ட் கேஸோ இல்லை வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டரோ பண்ணாங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க இருந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இன்சூரன்ஸ் அண்ட் பேங்க்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம வந்து ரொம்ப மறக்கிறது வந்து இன்சூரன்ஸும் பேங்க்ஸும். ஏன்னா இங்கே இன்சூரன்ஸோட ரொம்ப ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல மறந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ப்ராஜெக்ட்ல இப்போ நம்ம பில்டிங் கட்டிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு ட்ரக்கோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து நம்ம காம்பவுண்ட் மேலே இல்லை பில்டிங் மேலே இடிச்சு விழுந்துருச்சு. அப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து இடிச்சு விழுகிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி உள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ அந்த அசம்பாவிதங்கள் நடக்கும்போது அதெல்லாம் மேனேஜ் பண்ற அளவுக்கு வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். இது போக இன்னொரு ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆஃப் ஷோர் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு இன்ஜினியரோ இல்லை வந்து ஒரு லேபரோ வந்து என்ன பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா இங்கிருந்து கரையிலிருந்து கடலுக்கு வந்து டிராவல் பண்ணி போகணும். டிராவல் பண்ணி போய் அங்க வந்து போகும்போதே மேபி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணி வச்சுதான் ஆகணும். ஏன்னா இங்கேருந்து வாட்டர்ல டிராவல் பண்ணும்போது வாட்டருக்குன்னு ஸ்பெஷல் இன்சூரன்ஸ். ஸோ வார் மாதிரி ஏரியாவுக்கு இது பண்ணும்போது அது ஸ்பெஷல் இன்சூரன்ஸ். அதே மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறோம்னா அந்த பில்டிங் வந்து இண்டெம்னிட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது இவ்வளோ வருஷம் இருக்கும், 50 வருஷம் இருக்கும், 100 வருஷம் இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு சர்டிஃபிகேட், இண்டெம்னிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கும் இன்சூரன்சஸ் இருக்கு. அதுக்கு இன்சூரன்ஸ் பண்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 என்ன சொல்றது ஒரு கம்பெனிஸ் தான் வந்து வேர்ல்ட் லெவல்லே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட்லாம் வந்து நிறைய இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ், நம்ம வந்து பேங்க் டிரான்ஸ்ஃபர், அந்த அக்கௌண்டிங் இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் பேசிக் லெவலில் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது வந்து நம்மளோட அறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாயிட்டே வரணும். ஸோ இதில் வந்து எந்த லெவலுமே கீழேயோ மேலேயோ இல்லை, நம்ம எல்லா லெவல்லையும் இருந்தால் தான் வந்து எந்தெந்த லெவலில் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். ஃபார் நார்மலாக எடுத்துட்டோம்னா சப்கான்ட்ராக்ட் அண்ட் சப்ளைஸ் எடுத்துட்டோம்னா எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி இந்த நார்மல் குவான்டிட்டி கால்குலேஷன், அந்த டெண்டர் சப்மிஷன்ஸ், காஸ்ட், பில் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரியே வந்து நமக்கு இருந்து போயிடும். அதுவே அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் லெவல் போயிட்டோம்னா இன்னும் ப்ரொக்யூர்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ், ஏன்னா கொஞ்சம் பெருசாக போகுது. இங்கே வந்து பட்ஜெட் வந்து நம்ம கம்மியாக இருக்கும். இங்கே மேபி வந்து ஒரு 10 லட்சமா இருக்கலாம். மேலே கான்ட்ராக்ட் ரேட்டை போகும்போது அது வந்து 10 கோடியா இருக்கலாம். அப்புறம் டெவலப் ரேட்டை போகும்போது 100 கோடி 150 கோடி ஆகும். அத்தாரிட்டி கவர்மெண்ட் போகும்போது 10,000 கோடி 20,000 கோடின்னு போகும். இன்சூரன்ஸ்லாம் போகும்போது பார்த்தோன்னா அது வந்து லட்சம் கோடிகள் தான் போயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் வேல்யூ அதிகமாகும். அதே மாதிரி வந்து நம்மளோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அக்யூரசி வந்து மேலே போகும்போது வந்து கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. எல்லாரும் பண்ற தப்புன்னா சப்கான்ட்ராக்டர் சப்ளையர்ஸ் லெவலில் இருக்க அதே அக்யூரசியை வந்து மேலே போகும்போது வந்து இருக்கணும்னு ட்ரை பண்றது. அது வந்து டு பி ஃப்ராங்க் அதை வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு வைஸ் ஃபுல் கணக்காது. அதாவது நம்ம வந்து இங்க ஒரு பெண்ணியை சேவ் பண்றதுக்காக பெரிய ஒரு இதை வந்து விடுற மாதிரி ஒரு கணக்காக தான் வரும்.
சின்ன சின்னதாக வந்து ஒரு பாயிண்ட் இல்லை வந்து 0.2 டிஜிட்ஸ் இந்த கணக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சப்கான்ட்ராக்டர் லெவலே சப்ளைஸ் லெவலே ஓகேவா இருக்கும். பட் டெவலப்பர் கணக்கிலலாம் போகும்போது ஒரு மேக்ரோ லெவலில் மேனேஜ்மெண்ட்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம கான்ட்ராக்டருக்கு போனால் கான்ட்ராக்டர் போனோம்னா அங்கே நார்மலாக சேம் கான்ட்ராக்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த லெவல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்து கன்சல்டன்ட்னு போகும்போது என்டையர் ஸ்கோப் வந்து டிஃப்ரெண்ட்டாக போயிடும். எப்படின்னா அத்தாரிட்டி அப்ரூவல்ஸ், ஏன்னா ஒவ்வொரு வேலை பண்ணும்போது அதுக்கு வந்து அத்தாரிட்டி அப்ரூவல்ஸ் வாங்க வேண்டியது வரும். இது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஈஸ்டோ இல்லை வேற ஏதாவது கண்ட்ரிஸ்னா வந்து அத்தாரிட்டி அப்ரூவல்ஸ் வந்து மேண்டேட்ரி. இந்தியாவில் பார்த்தோன்னா டிராயிங்ஸ் ப்ளஸ் ஃபைனலாக சில அப்ரூவல்ஸ் மட்டும் அத்தாரிட்டியில் வாங்கினா போதும், மற்றபடி எதுவுமே அந்த அளவுக்கு தேவைப்படாது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெண்டர் டாக்குமெண்ட்ஸ், இந்த கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன், டெண்டர் எவாலுவேஷன், டெண்டர் நெகோசியேஷன், அப்புறம் ஓவராலாக கான்ட்ராக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் காஸ்ட் டைம் கிளைம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து எவாலுவேட் பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன். இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அது ஒரு கோர்ட்டுக்கு போச்சுன்னா கூட அப்போ கன்சல்டன்ட்டோட கமெண்ட்ஸ் வந்து இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு வேல்யூவேஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கன்சல்டன்ட்டோட ஏரியா. ஒரு கியூஎஸ்ஆ கன்சல்டன்ட்ல வந்து போய் உட்காந்தா இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது வரும். அடுத்து டெவலப்பர், இன்வெஸ்டர் ஆர் கிளைண்ட்ஸ், இதெல்லாம் போகும்போது நமக்கு என்னன்னா ஒரு மேக்ரோ லெவலில் ஒரு டவுன் வந்து நான் பிளான் பண்ண போறேன். அப்போ வந்து எனக்கு மேக்ரோ லெவலில் என்ன மேனேஜ்மெண்ட் வரும், எவ்வளோ பட்ஜெட் வரும், ஓகே 10,000 கோடியா, ஓகே இந்த 10,000 கோடிக்கு வந்து என்னென்ன பிரேக்கப் இருக்குன்னு சொல்லி பார்த்து லீகலாக என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, பக்கத்தில் வந்து ஒரு லேக் இருக்கா இல்லை ஒரு லேண்ட் இருக்கா, இது எந்த மாதிரியான லேண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி வந்து இப்போ வந்து நான் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறது வந்து 5,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு எப்போ வரும், எவ்வளோ நாளில் வரும், ஸோ எந்த மாதிரி ஆட்கள் எப்படி சேல்ஸ் இருக்கும், எப்படி வந்து அந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணுறது. ஸோ ஓவராலாக ஃபினான்ஷியல் ப்ளஸ் லீகல் அந்த மாதிரி வந்து உள்ள போயிடும். அடுத்து அத்தாரிட்டி கவர்மெண்ட்டுக்கும் போது கவர்மெண்ட் ஒரு பிளான் பண்ணி ஒரு ரோடு போகிறதா, இல்லை ஒரு ரயில்வேவாக இருக்கட்டும், ஒரு ஏர்போர்ட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கீழே வந்துடும். அவங்க வந்து இதுக்கு மேலே ஆக்ட் ஆவாங்க. அப்புறம் இன்சூரன்ஸ், இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து தனியாக வந்து காசை வச்சு எல்லாம் மேனேஜ் பண்ணிருப்பாங்க. பட் ஏன் இன்சூரன்ஸ் வந்து இங்கே மேலே கொடுக்குறாங்களோ, இன்சூரன்ஸோ பேங்க்ஸோ வந்து எல்லா இதுக்கும் வந்து இன்சூரன்ஸோ பேங்க்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அடி பண்ணின்னு அவசியமே இல்லை. அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ராசஸில் வந்து நம்ம இதில் மேலே கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் டு பிகம் அ கியூஎஸ். நார்மலாக வந்து ஒரு கியூஎஸ்ஸா ஆகணும்னா என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கான சிவில் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா பேசிக்ஸும் இருக்கும். பட் வந்து சிவிலோட கியூஎஸோட பேசிக்ஸ் இருக்கான்னு கேட்டால் ரொம்ப கம்மி. நம்ம ஒரே ஒரு பேப்பர் மட்டும் குவான்டிட்டி சர்விங் அண்ட் வேல்யூவேஷன் ஒன்று படிப்போம். எஸ்டிமேஷன் வேல்யூவேஷன் ஒன்று படிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா கான்ட்ராக்ட்ஸ் லாஸ் அதெல்லாம் வந்து எலெக்டிவா வந்துட்டு நமக்கு போயிடும். பட் ஒரு கியூஎஸ்ஸா உள்ள வரணும்னா ஃபீல் வரணும்னா கண்டிப்பா சிவில் நாலேஜ் வேணும், சைட் நாலேஜ் வேணும். டெய்லி வந்து நம்ம அடிக்கடி சைட்டுக்கு போய் பார்த்து என்ன நடக்குதுன்னு சொல்லி ப்ராக்டிக்கலா பார்த்தா தான் நம்ம வந்து இங்கே காஸ்டிங்கே கொண்டு வர முடியும். ஸோ அதெல்லாம் போக வந்து நமக்கு வந்து சில பேசிக்கான ஒரு இது தேவைப்படுது. நார்மலா காமன் சென்ஸ் இருந்தாலே போதும், எல்லாருமே இந்த ஃபீல்டுக்குள்ள வரலாம். இது வந்து ரொம்ப எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு ராக்கெட் சயின்ஸோ வேற எதுவுமே கிடையாது. நார்மலான ஒரு ஃபீல்ட். பட் ரொம்ப காமன் சென்ஸ் ப்ளஸ் வந்து அனலிட்டிக்கல் நாலேஜும் தேவை. ப்ளஸ் நிறைய வந்து அப்சர்வ் பண்ண வேண்டியது வரும். வேர்ல்ட் லெவல் என்னென்ன தெரிஞ்சு கரண்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பேசிக்கான ஒரு இது தேவைப்படுது என்னன்னா குவான்டிட்டி கால்குலேஷன், பிபிஎஸ், பார்கெனிங் ஷெட்யூல், குவான்டிட்டி கால்குலேஷன். குவான்டிட்டியில் வந்து அக்யூரசி என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்ல வந்து பண்ணி தெரிஞ்சுக்கணும். இதான் ஒரு பேசிக் லெவல். 5% ஆஃப் த ஒர்க் வந்து இதை டீல் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வேலை பண்ண போறோம்னா எவ்வளோ நேரம் ஆகும், எந்த லேபர்ஸ் தேவைப்பட மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து அனலைஸ் பண்ற அளவுக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வேலை செய்யறோம்னா அங்கே வந்து லேபர் ரேட் ஒரு மாதிரி இருக்கும். இது ஒரிசால போய் செஞ்சோம்னா ஒரு மாதிரி இருக்கும். பட் அங்கே இருக்க சேஃப்டி ஃபேக்டர் இருக்கு, அங்கே அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இருக்கு, இங்கே இருக்கவங்க ப்ரொடக்டிவிட்டி இருக்கு, பிளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அகாமடேஷன், இந்த சார்ஜஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து டக்குன்னு அது வந்து நம்ம போற அளவுக்கு இருக்கணும். எந்த ஊருக்கு போனாலும் சரி இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஏரியா டு ஏரியா இது மாறிட்டே இருக்கும். ஸோ இதை மட்டும் வந்து நம்ம கான்செப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் ப்ராஜெக்ட் டிலே ஆக ஒரு ஹியூஜ் காஸ்ட் வந்து நம்ம வந்து இழந்துட்டு இருக்கோங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்து 2வது முடிச்சா 3வது அடுத்து வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பில் ஆஃப் குவான்டிட்டிஸ். அங்கே அதை ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட்டை பற்றி வந்து பின்னாடி வந்து நம்ம பார்க்கலாம், ஏன்னா எது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து அப்கிரேடேஷன் வித் சாஃப்ட்வேர்ஸ். நமக்கு எல்லாம் வந்து தெரிஞ்சது என்னன்னா அந்த டிராயிங்ல ஹார்ட் காப்பி டிராயிங்ல இருந்து கோடு போட்டு எடுத்துட்டு இருந்தது தான் வந்து நம்ம காலேஜஸ்ல பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் சில கம்பெனிஸ்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோகேட்ல வந்து நம்ம குவான்டிட்டி எடுத்துட்டு இருக்கோம், வியூவர்ல எடுத்துட்டு இருக்கோம், இல்லை வந்து ஆட்டோகேட்லயே டைரக்ட் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அப்கிரேட் ஆகி இப்போ வந்து டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா பிளான் ஸ்விஃப்ட், அதுக்கப்புறம் வந்து சிசிஎஸ், கேண்டி, அந்த மாதிரி வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து உள்ள வந்துருச்சு. அதே மாதிரி ரீபாருக்கு வந்து டிராயிங் மட்டும் நம்ம இன்புட்டா கொடுத்தா போது அவுட்புட்ல வந்து பிபிஎஸ் வர மாதிரி எல்லாம் வந்து இப்போ சாஃப்ட்வேர்ஸ் ரீபார் மெஷின் சொல்லிட்டு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அதெல்லாம் உள்ள வந்துருச்சு. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ்க்கு வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரிவீட் எடுத்துக்கிட்டோம்னா ரிவீட்ல வந்து அந்த பிம் மாடல் போட்டாலே நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும். அதே மாதிரி இப்போ பிம்ல வந்து பாத்தீங்கன்னா 1D 2D 3D 4D அதுக்கப்புறம் 5Dல வந்து இப்போ வந்து நிக்குது.
3D வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும், நமக்கு பில்டிங் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சிடும். அடுத்து 4D போகும்போது டைம் ரிலேட்டட், அதாவது பிளானிங் சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதாவது அந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைம்ல ப்ராஜெக்ட் முடியவே முடியாதா, எந்தெந்த எலமெண்ட் எப்பப்போ முடியும்னு சொல்லிட்டு அதை இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வந்தது தான் வந்து 4D பிம். அடுத்து 5D பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரிலேட்டட், அதுக்கப்புறம் வந்து இந்த குவான்டிட்டி சர்விங், இந்த குவான்டிட்டிஸ் எல்லாமே வந்து இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வரது தான் வந்து 5D பிம். இது இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சுன்னா நம்ம அதில் வந்து ஸ்விட்ச் ஆகி அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கணும். அப்போ போய் உட்காந்து நம்ம வந்து குவான்டிட்டி வந்து இன்னும் லைன் போட்டு மெஷர் பண்ணிட்டு இருந்தா அப்போ வந்து நம்ம நாலேஜ் வந்து ரொம்ப கீழே இருக்கும், நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சைட் பை சைடாக வந்து டிபார்ட்மெண்ட்ல ஃபீல்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த டெவலப்மெண்ட் கூடவே வந்து நம்ம வந்து பயணிக்கணும். அடுத்து பேசிக் நாலேஜ் ஆன் டாக்ஸேஷன். கண்டிப்பாக ஒரு மெட்டீரியலை பற்றி நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணுறோம், பில் ஆஃப் குவான்டிட்டிஸ்குள்ளே கொண்டு வந்து ஒரு ப்ரைசிங் பண்ணுறோம்னா ஒரு டாக்ஸேஷனை பற்றி தெரியாம நம்ம உள்ள கொண்டு வந்து போட முடியாது. ஏன்னா ஒரு மெட்டீரியல் இங்க கொண்டு வரதுக்கு அந்த சைட்டுக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன டாக்ஸஸ் இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எல்லா காஸ்ட்டையும் உள்ள கொண்டு வரணும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பா ஒரு லோக்கல் ஏரியாவோட பேசிக் டாக்ஸேஷன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி அந்த நாலேஜ் வந்து நமக்கு இருக்கணும். அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் இன்சூரன்சஸ் பாண்ட்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் நம்ம இப்போ ஒருத்தருக்கு அவார்ட் பண்றோம்னா நம்ம டைரக்டா கொண்டு போய் வந்து டெண்டர் வந்துச்சு இவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா அவார்ட் பண்ணிட முடியாது. அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பாண்டோ இல்லை ஒரு செக்யூரிட்டியோ ஏதாவது இருக்கணும். அதே மாதிரி இன்சூரன்ஸ், ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துச்சுன்னா அதை காப்பாற்றுற மாதிரியே ஒரு இன்சூரன்ஸ் வந்து ஒரு சேஃப்டிக்காக வாங்கி வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும். ஸோ அதோட நாலேஜஸ், ஏன்னா நிறைய விதமான இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா என்னென்ன இருக்கும் அதை பற்றின இதெல்லாம் பேசிக் நாலேஜ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய ஃபீல்டு. இன்சூரன்ஸ் போகும்போது நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது, சும்மா ஒரு இதில் நம்ம பாலிசி போடுறது மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் ஃபீல்டில் போயிட்டு இருக்கும். ஸோ அதில் பேசிக்கான ஒரு சில ஒரு நாலேஜஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வேல்யூ இன்ஜினியரிங், லைஃப் சைக்கிள் காஸ்ட். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்னன்னா பில்டிங் கட்டி முடிச்சாச்சு அவ்வளோ எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் லைஃப் சைக்கிள் காஸ்ட்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம அவசரத்துக்கு வந்து பில்டிங் வந்து சீக்கிரமா ஃபாஸ்ட்டாக கட்டிட்டு போயிட்டு நாளைக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்துச்சுன்னா ஸோ அதுவும் ஒரு காஸ்ட் தான், பில்டிங்கோட ஒரு காஸ்ட், ஒரு பார்ட் ஆஃப் த காஸ்ட்ல தான் வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஓவரால் லைஃப் சைக்கிள் காஸ்ட்னு சொல்லி 10 வருஷம் 20 வருஷத்துக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் வருது, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து நம்ம செலவு பண்றோம், அதெல்லாம் சேர்த்து வச்சு எடுத்து ஒரு இதை டெவலப் பண்றது லைஃப் சைக்கிள் காஸ்டிங். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட்டுக்கு பதில் மாற்றாக இன்னொரு மெட்டீரியல் உள்ள கொண்டு வரணும்னு வச்சுக்கலாம். அந்த மெட்டீரியல் வந்து காஸ்ட் கம்மியா இருக்கு, ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ளஸ் டைம் எஃபெக்டிவா இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுதான் வேல்யூ இன்ஜினியரிங் சொல்றாங்க. அதாவது ஒரு மெட்டீரியல் அதோட ப்ராப்பர்ட்டிஸை மாத்தாம அதுக்கு மாற்றா உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அதான் வேல்யூ இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து எய்தர் வந்து ஃபினான்ஷியலா நமக்கு பெனிஃபிட் இருக்கும், இல்லை வந்து டைம் ரிலேட்டட்ல பெனிஃபிட் இருக்கும், அப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் வைஸ் பெனிஃபிட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எப்படி எதை டீல் பண்ணி கொண்டு வரணும், லைஃப் சைக்கிள் காஸ்டிங்கை கொண்டு வந்து டீல் பண்ணி தான் கொண்டு வரணும். இன்னைக்கு வந்து காஸ்ட் கம்மியா இருக்கு, ஒரு 5 வருஷத்துக்கு நல்லா இருக்குங்கிறக்காக வந்து நம்ம அதை எடுத்துக்க முடியாது. ஸோ ஓவரால் லாங் ரன் என்னைக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 50 வருஷத்துக்கு வந்து ப்ராஜெக்டோட லைஃப் டைம் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் வந்து ஓடுற மாதிரி ஒரு நல்ல மெட்டீரியல்ல நல்ல இதுதான் நம்ம வந்து வேற ஆல்டர்னேட் வந்து ப்ரப்போஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மார்க்கெட்ல கிடைக்கிறது எல்லாமே இது ஆல்டர்னேட்னு எடுத்துக்க முடியாது. நிறைய டெஸ்டிங், நிறைய ப்ராசஸ், அதுக்கப்புறம் தான் உள்ள கொண்டு வர முடியும். ஏன்னா சிவில் பில்டிங் வந்து ஒரு லைஃப் லைன் மாதிரி நிறைய பேர் உள்ள வசிச்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ரிஸ்க் அனாலிசிஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ஊர்ல மேக்ஸிமம் அதிகமா யாருமே செய்ய மாட்டோம். என்ன ப்ராப்ளம்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட் உள்ள நுழைஞ்சோமா ஓடுன்னு ஓடிட்டே இருப்போம், எல்லாருமே அந்த ஓட்டத்துக்குள்ளேயே இருப்போம். பட் ஏன் வந்து ரிஸ்க் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமா வந்து நிற்குதுன்னா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த கான்ட்ராக்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணும்போது எந்தெந்த பார்ட்ல வந்து நமக்கு வந்து ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணி வச்சிருவோம். அந்த பண்ண ரிஸ்க்கை வந்து நம்ம ப்ராஜெக்ட் கூட அப்படியே ஃப்ளோல போகும்போது அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் வரும்போது அதை ஓனா என்கவுண்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்கவேஷன் பண்றோம், திடீர்னு வந்து நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து ஒரு இடத்துல அதாவது ஈவனா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். பட் நம்ம போக போக பார்த்தோம்னா ஒரு இடத்துல வந்து கீழே இருக்கும், ஒரு இடத்துல மேல இருக்கும், சம்டைம்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைனா வந்து கிளே சாயில் வரலாம், ஒரு பக்கம் கிளே சாயில், ஒரு பக்கம் வந்து நார்மல் ரெட் சாயில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வரும்போது பார்த்தோன்னா அப்போ இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து அப்பப்போ நோட் பண்ணி அதை எப்படி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லைன்னா கீழே நம்ம பைப்லைன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று போகலாம். கவர்மெண்ட் டிராயிங்ஸ்ல இருக்கும், பட் அந்த டிராயிங்ஸ்ல இல்லாம கூட நிறைய பைப்லைன்ஸ் வந்து கீழே வந்து கிராஸ் ஆகி நம்ம போகலாம். அந்த மாதிரி சமயத்தில் இது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஈவன் இல்லைனா வந்து ஒரு தங்க கலசத்துல வந்து நமக்கு வந்து இது கூட கிடைக்கலாம், காசு கூட கிடைக்கலாம், இல்லை வேற ஏதாவது அரண்மனையோட ஒரு எச்சங்கள் கூட கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கு. பிளஸ் கிளைமேட்டிக் ரிஸ்க். இன்னைக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம், ஒரு 2-3 மாசத்துல வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆக போதா, அந்த வின்டர்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுது, அப்போ நம்ம என்னென்ன
மெஷர்ஸ்ல இருக்கணும், லேபர்ஸ் எப்படி பார்த்துக்கணும், ஒர்க் டைமிங் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். நெக்ஸ்ட் மெட்டீரியல் சப்ளைல வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த புயல் வந்து இந்த ஒரு சில டைம்ல பார்த்து, அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும்போது அந்த இடத்துல நிறைய புயல்கள் வரும். அந்த டைம்ல வந்து நம்ம லாஜிஸ்டிக்ஸ் வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம நிறைய மெட்டீரியல் கொண்டு வர முடியாது. அப்போ எப்படி லோக்கலா கண்ட்ரோல் பண்ணலாம், இன்கேஸ் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி இந்த லேபர்ஸ் தங்க வைக்கிறதுல இருந்து எல்லாமே என்ன பண்றது. ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம வந்து இந்த டைம்ல இதெல்லாம் வரும்னு சொல்லி முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்பதான் வந்து நமக்கு சொல்யூஷன் பேஸ்ட் வந்து ஓட முடியும். திடீர்னு வந்து ஓகே ஐயோ இன்னைக்கு டிவில வந்து புயல்னு சொல்லிட்டாங்களே, நாளைக்கு இன்னொரு ஒரு வாரத்துக்கு வந்து எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல போய் சும்மா உட்கார முடியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரிஸ்க் அனலைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதை பற்றின நாலேஜ் வந்து அட்லீஸ்ட் பேசிக்கான லெவலில் வந்து இவ்வளோ தூரம் கவர் ஆகுறத வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து நியூ டெக்னாலஜி. இப்போ நியூ டெக்னாலஜின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு இருக்க அதே டெக்னாலஜி வந்து நாளைக்கு வந்து அவுடேட் ஆக போகுது கண்டிப்பா. ஸோ நம்ம இன்னும் சிமெண்ட் கான்கிரீட் அந்த மாதிரி இந்த கால்குலேஷன்லாம் பேசிக் கால்குலேஷனா இருக்கும்போது மேலே போக போக, ஏன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சென்சார் லெவல்ல எல்லாமே வந்தாச்சு. ஸோ அதோட காஸ்ட், அதோட டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி கம்மி பண்ணலாம், அதுக்கு ஆல்டர்னேட் என்ன இருக்கு, அந்த மாதிரி வந்து நம்ம ஓட வேண்டியதா இருக்கு. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா வந்து ப்ரீகாஸ்ட் நார்மலாக வந்து நம்ம போட்டு கட்டிட்டு இருக்கிறதுல ப்ரீகாஸ்ட் டெக்னாலஜி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அலுமினியம் ஷட்டரிங் வச்சு அந்த மைவான் ஷட்டரிங் இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து 3D பிரிண்டிங் வந்துச்சு நமக்கு. ஸோ அந்த 3D பிரிண்டிங்கோட காஸ்ட்டு அது என்ன இது என்ன, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தேடி நம்ம வந்து ஓரளவுக்கு அப்டேட் ஆகி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம இந்த கம்பெனியில் வேலை செய்யறதை பற்றி மட்டும் ஒரு வேலை வாங்காத பற்றி மட்டும் யோசிச்சுட்டு பின்னாடி வர லைஃப் வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ ஒவ்வொன்று அப்டேட் ஆகிட்டு இருக்க என்ன ஆகும்னா நமக்கு வந்து நம்மளோட அறிவு வளரும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு சான்சஸ் கிடைக்கும் போது, ஏன்னா சான்ஸ் கிடைக்கும் போது தான் யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா டைமும் வந்து நமக்கு சான்ஸ் கிடைக்காது. அந்த சான்ஸ் கிடைக்கும் போது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் காஸ்ட் இன்ஃப்ளேஷன். இது வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு போற டாபிக். ஏன்னா காஸ்ட் இன்ஃப்ளேஷன் வந்துச்சுன்னா ரொம்ப ஒரு எக்கனாமிக்ஸ் மாதிரி வந்துடும். கியூஎஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னன்னா, நம்ம இங்க பண்றது வந்து டிசைன் எக்கனாமிக்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த டிசைன் ஒரு பெரிய எக்கனாமிக்ஸை வச்சுட்டு இங்கே வந்து ஒரு காஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த டிசைன் எக்கனாமிக்ஸ்ல வந்து காஸ்ட் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது என்னன்னா, இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம், ஒரு வருஷத்துக்குள்ள வந்து நமக்கு எந்த டிஃபரன்ஸ் வராது. காஸ்ட் பணவீக்கம் சேமாக தான் இருக்கும். மேபி வந்து கரன்சி இருக்கு. இப்போ இங்கிருந்து நம்ம இட்டாலிக்கு வந்து ஒரு இது ஆர்டர் கொடுத்துருக்கோம்னா டெய்லி வந்து அந்த கரன்சி ரேட் வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இனிஷியலாக வச்சிருக்க பட்ஜெட்டும் அவன் டெலிவர் பண்றது 6 மாசத்துக்கு அப்புறம்னா வர பட்ஜெட்டும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு மாதிரி, டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு மாதிரி. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ். ஓகே எப்போ சைன் பண்றோமோ எந்த டேட் இருந்துச்சோ அதுதான் பண்ணணும். ஸோ இன்கேஸ் ஏறுச்சுன்னா என்ன பண்றது, இறங்குச்சுன்னா என்ன பண்றது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே என்கவுண்டர் பண்ணி எடுத்துடும். அப்பதான் வந்து நம்ம வந்து இந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷனை பத்தின பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன்ஸ் வரும்போது நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்து ஸ்டேட்லேருந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா அங்கேயே வரும். அதே மாதிரி இப்போ ப்ரைஸ் வந்து ஒன்று கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ரேட்டை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரைசிங் பண்றோம்னா ஒரு 6 மாசத்துக்கு வந்து விலை ஏறாம இருக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து கொஞ்சம் ஏத்திட்டாங்க அப்படின்னா வந்து அடுத்து வந்து விலை வந்து அழகா ஏறிட்டு போயிடும். அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து பட்ஜெட்டை ரிவைஸ் பண்ண முடியாது. நமக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. 5% இல்லைன்னா 10% மேல வந்துச்சுன்னா வந்து நம்ம காஸ்ட்டை ரிவைஸ் பண்ணி இல்லை எஸ்டிமேஷன் ரிவைஸ் பண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த கிளாஸே தூக்கிடுவாங்க. இல்லை அதுக்கெல்லாம் வந்து அப்ரூவல் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமானது. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா ப்ராஜெக்டோட டியூரேஷன் 3 வருஷம். கண்டிப்பா வந்து டே 1ல இருக்க மாதிரி அந்த 3வது வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் இருக்காது. கண்டிப்பா ரேட்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து 5% 10% பேஸ்ட் ஆன் அதாவது மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை பொறுத்து நம்ம அதை ஒரு அசம்ஷன் கொண்டு வந்து இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு வந்து நம்ம இங்க வந்து பட்ஜெட் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ப்ரைசிங் பண்ணும்போது இதோட பேசிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி போற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. அடுத்து கெரியர் ஆப்ஷன்ஸ். ஸோ இவ்வளோத்தையும் பார்த்துட்டு அடுத்து வந்து நமக்கு எங்கெங்க வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு கெரியர் கைடன்ஸ் மாதிரி எடுத்து பார்த்துருவோம்னா, முதல்ல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து நம்ம என்னன்னா கியூஎஸ் நம்ம உள்ள போயிட்டு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல மட்டும்தான் வேலை பார்க்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதுல வந்து இன்னும் ஐடி செக்டர் மாதிரி வந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஆர்கனைசேஷன்ஸ் கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் தெரியும். பப்ளிக் ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து கியூஎஸ்க்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு. ஏன்னா டெண்டர் ரிலேட்டட், கான்ட்ராக்ட் ரிலேட்டட்னு பார்க்கும்போது நிறைய வந்து வேலைகள் இருக்கு. ஸோ அதை பத்தி யாரும் கவலைப்படல. பட் ஒன்னும் எக்ஸாம்ஸ் எழுதி போற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஆர்கனைசேஷன் அண்ட் டெவலப்பர்ஸ். ஸோ இப்போ பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் டெவலப்பர்ஸ் போனா கியூஎஸோட ரோல் வந்து ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஃபீசிபிலிட்டி ஸ்டடியில் ஆரம்பிச்சு பில்லிங் முடிச்சு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் முடிக்கிற வரைக்கும் வந்து எல்லாருக்கும் இங்கே வேலை இருக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அடுத்து லீகல் ஆர்பிட்ரேட்டர், எக்ஸ்பர்ட் கன்சல்டன்ட். அதாவது நம்ம லீகல் சைடு வரும்போதே வந்து இது லாயர்ஸ்க்குன்னு சொல்லி விட்டுறோம். பட் கியூஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லாயர் மாதிரி தான் வந்து அது வெளியில வந்து ட்ரீட் பண்ணப்படுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லீகலா பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா
அங்கே லாஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சிருக்கனால இப்போ ஒரு கோர்ட்ல வந்து ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வந்து நமக்கு இங்கே ஒரு சில டிஸ்பியூட்ஸ் வந்துடுது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஹைவே அத்தாரிட்டி இருக்கு. ஹைவே அத்தாரிட்டி ஒருத்தவங்க வந்து கான்ட்ராக்ட் கொடுத்து எனக்கு வந்து இது எக்ஸ்ட்ரா வருது, இதை பண்ணது, இல்லை வந்து எனக்கு கம்மியாக சர்டிஃபை பண்ணிட்டாங்க, என்னோட காசு வந்து இவ்வளோ வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்த மாதிரி இது இல்லை நான் வந்து ஒரு அசட்டை வந்து ஜப்தி பண்ணும்போது வந்து ஒரு இதை வேல்யூவேட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்போ அவங்க கேஸ் போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போர்ட் கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு, அதாவது டெக்னிக்கல் QS பீப்புள் தான் அவங்க எக்ஸ்போர்ட் கன்சல்டண்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்தையும் ஜஸ்ட் வேல்யூவேட் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி டிஸ்பியூட் வந்துருச்சுன்னா டிஸ்பியூட்டை வந்து செட்டில் பண்றவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த டீம்ல வந்து டெக்னிக்கல் ஆட்கள் ஒரு ஆட்கள் இருப்பாங்க. இந்தியாவில் வந்து இதில் வந்து டெக்னிக்கலா பார்க்கும்போது லாயர்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. பட் டெக்னிக்கல் ஃபீல்டு வந்து போகிறது ரொம்ப கம்மி. பட் இதுவே பார்த்தோம்னா நம்ம வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருக்கலாம், வெளியில் அப்ராட்ல மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது QSஓட ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா, UK எல்லாம் எடுத்துட்டோம்னா, ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து இந்த லாயர்ஸ்க்கு ஈக்குவலாக தான் மதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பாடி அஃபீஷியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தான் UNOலாம் வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு. ஒரு அவங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல வந்து ரோடு போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன்னு பாக்குறாங்க. வாரால ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வந்து ரோடு போடுறதுல இருந்து எல்லாமே இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்ல எல்லாம் டீல் பண்றது யார் பார்த்தா QSS தான். அதே மாதிரி இன்சூரன்ஸ் கொஞ்சம் வாஸ்ட் சப்ஜெக்ட் தான். அதை பத்தி சின்ன சின்னதாக ஒரு கோர்சஸ் ஆகுது, இல்லை யாராவது படிச்சுட்டு போறவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, சரிடா எவ்வளவு நாள் தான் அடுத்தவங்க கிட்ட வேலை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு தனியா ஆரம்பிக்கணும்னாலும் கண்டிப்பா பண்ணலாம். பிரைவேட்டா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவர் ஃப்ரீலான்ஸா உட்காந்து பண்ணிட்டு இருக்கான். எப்படின்னா ஒரு பார்ட் டைம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ட் டைம் ஜாபாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா குவான்டிட்டி டேக் ஆஃப் வந்து தனியா பண்ணலாம், கான்ட்ராக்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் செப்பரேட்டா பண்ணலாம், அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கான அந்த நெகோசியேஷன், சப் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் செப்பரேட்டா பண்ணலாம், ப்ரைசிங் செப்பரேட்டா பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து சைட்டுக்கு போகணும் இல்லை, நம்ம கிட்ட நாலேஜ் இருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸ்போஷர் இருந்து கான்டாக்ட்ஸ் இருந்தாலே வந்து இதன் மூலமா நான் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீல்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கும்போது வந்து எக்ஸாக்டா சொல்லணும்னா வந்து நிறைய இருக்கு. நம்ம எங்க போனாலும் இருக்கு. பட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், நம்மளோட அறிவை எப்படி வளர்த்திக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. அண்ட் எல்லாரும் என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் அப் த கேரியர்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும், நம்ம வந்து சீக்கிரம் மேலே வரணும்னு நினைக்கிறாங்க. பட் டு பி ஃப்ராங்க், ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவில் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கடைசி இந்த 20 yearsல பார்த்தோம்னா எல்லாமே வந்து சீக்கிரம் போறோம். பட் சிவிலை பொறுத்த வரைக்கும் 15 to 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் ஒரு நார்மலான ஒரு சிவில் இன்ஜினியராகவே மதிக்கப்படுவாங்க, வெஸ்டர்ன் வேர்ல்ட்லையும் சரி, மற்ற மிடில் ஈஸ்ட்லையும் சரி. ஸோ அதில் பார்க்கும்போது ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ், அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட்ல ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் போகும்போது வந்து மாறும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஒரு சைக்கிள் மாதிரி போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபீல்டோட பேசிக்ஸ் புரியும், கிளைமேட்ஸ் புரியும், அப்புறம் இன்ஜினியரிங்னா என்னன்னு புரியும். ஸோ நம்ம எப்படி வந்து ஆல்டர்னேட்ஸ் யூஸ் பண்ணலாம், இருக்கிற இடத்துல இருக்க ஃபெசிலிட்டி வச்சு எப்படி வந்து நம்ம வந்து சர்வை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துல தான் புரியும். அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்னு வரும்போது வந்து வெறும் வந்து பில்டிங் கட்டுறது மட்டும் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை, ரோட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹார்பர்ஸ், ஏர்போர்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பஸ் ஸ்டாண்ட்ஸ் எப்படின்னு சொன்னா போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது எப்படின்னா மவுண்டன் ஏரியாவா இருக்கலாம், ஸோ ரிவர் பெட்டா இருக்கலாம், சீ ஷோரா இருக்கலாம், எடுத்துக்கிட்டோம்னா இல்லை வந்து ஒரு பிளாட்டியூவா இருக்கலாம், பிளெயின்ஸா இருக்கலாம். எந்த ஏரியாவா இருந்தாலும் சரி நம்ம வந்து வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜியாலஜிக்கல் லொகேஷன் நம்ம வந்து இதுக்கெல்லாம் ரெடியா இருக்கணும். ஸோ இவ்வளோ இதுக்கு நம்ம உள்ள வேலை செய்ய ரெடி ஆகணும்னா நம்மளை எக்யூப் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். கெரியர் ஆப்ஷன்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக நிறையா இருக்கு. பட் நம்ம வந்து அவசரப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை எக்யூப் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னன்னா பில் ஆஃப் குவான்டிட்டிஸை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இருக்குது. என்னன்னா இதில் எல்லாரும் வந்து பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட் அவ்வளோதான் நினச்சிட்டு வந்து நம்ம வந்து விட்டுட்டு போயிடும். பட் உண்மையாக பார்த்தா அதுக்கு மேலே நிறையா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து குவான்டிட்டின்னு எடுத்துட்டாலே வந்து குவான்டிட்டி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டிராயிங் எடுப்போம், எவ்வளோ பண்றோம்னு சொல்லி பார்த்துட்டு டக்குன்னு எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பட் குவான்டிட்டி அப்படி இல்லை. குவான்டிட்டி எடுக்கிறதுக்கும் சரி, அப்புறம் வந்து எந்தெந்த பார்ட்டுக்கு வந்து குவான்டிட்டி, எந்தெந்த செக்ஷன் குவான்டிட்டி எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நமக்கு பார்த்தா மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ்னு சொல்லி இருக்கு. நம்ம வந்து டிசைனுக்கு மட்டும் தான் கோட் புக் ரெஃபர் பண்றோமே தவிர மற்றபடி குவான்டிட்டி கால்குலேஷன்ஸ்க்கோ இல்லை வந்து மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ்க்கோ வந்து நம்ம கோட் புக்ஸ் வந்து அதிகமாக ஃபாலோ பண்றது இல்லை. இந்தியாவில் IS 1200 சொல்லி ஒரு கோட் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம சில ஆட்கள் வந்து ஃபாலோ பண்றாங்களே தவிர மற்றபடி மேஜரா வந்து யாருமே அதை ஃபாலோ பண்ணாம சும்மா நம்ம எஸ்டிமேஷன் வந்து நார்மலா போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கோம். பட் அதான் ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ இந்தியாவில் அப்படி இருக்கு. பட் வேர்ல்ட் லெவலில் பார்த்தா இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஓரளவுக்கு ரெகனைஸ் பண்ண வந்து ஒரு இது. அதே மாதிரி நார்மலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க மாதிரி தான் POMI பிரின்சிபல் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இன்டர்நேஷனல். ஸோ அவங்களோட இதை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எதெல்லாம் டிவிஷனாக கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா இப்போ கான்கிரீட் தனியா, ஷட்டரிங் தனியா, ஃபார்ம் ஒர்க் தனியா, ஃபினிஷஸ் தனியான்னு சொல்லி போடணுமா இல்லை எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க ஒரு செக்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. எர்த் ஒர்க்ன்றதா எர்த் ஒர்க் மட்டும் தனியாக மென்ஷன் பண்ணணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டா, சப்ஸ்ட்ரக்சர் கான்கிரீட் செப்பரேட்டா, சூப்பர் ஸ்ட்ரக்சர் கான்கிரீட் செப்பரேட்டா, அது செப்பரேட் பண்ணணும். அடுத்து மேஷனரி ஒர்க் செப்பரேட், அப்புறம் மெட்டல் ஒர்க் செப்பரேட், அலுமினியம் ஒர்க் செப்பரேட், டோர்ஸ் அண்ட் விண்டோ செப்பரேட், அதுக்கப்புறம் ஃபினிஷஸ், ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது இருந்தால் எம்இபியில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் செப்பரேட்டா, எலக்ட்ரிக்கல் செப்பரேட்டா, ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு செக்ஷன்ஸ் மூலமாக இதுக்குள்ள தான் ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன் எதுக்காகன்னு சொன்னால், இன்டர்நேஷனல் லெவலில் வந்து குளோபலாக நம்ம உள்ள வந்து அந்த மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகிறோம்னா, அங்கே எல்லாருமே வந்து நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி எல்லாம் எஸ்டிமேஷன்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. அங்கே போகும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு செட் ஆஃப் இது இருக்கும், அவங்க ஃபார்மேட்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க வந்து இன்டர்நேஷனல் ஃபார்மேட், ஓகே இந்த ஃபார்மேட் வந்து எங்களுக்கு சூட்டபிளா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம இங்கே ப்ரைஸ் பண்ணும்போதே இதெல்லாம் கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டெண்டர் எவாலுவேஷன் நெகோசியேஷன்லாம் பார்க்கும்போது ஈஸி ஆகிடும். ஓகே இதுக்கு இது எவ்வளோ கன்சிடர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எவாலுவேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் கான்ட்ராக்டுக்கு அனுப்பும்போது ஓகே இந்த பொமி பேஸ் பண்ணி வந்திருக்கா, பொமி பேஸ் பண்ணி வந்திருக்கும் போது நான் வந்து ப்ரைசிங் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, இப்போ பொமியை எடுத்துக்கலாம். பொமியில் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்கவேஷன் எடுக்கிறோம்னா, எக்ஸ்கவேஷன் நார்மலாக என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபூட்டிங் எடுத்துக்கலாம். அந்த ஃபூட்டிங்கில் 2x2 ஃபூட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து உள்ள ஒரு ஆள் இறங்குறதுக்காக ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் கொடுப்போம். அதே மாதிரி 2 மீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு ஸ்லோப் மாதிரி 45 டிகிரி ஸ்லோப்ல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள இறங்குவோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கன்சிடர் பண்ணி வந்து நம்ம டோட்டலாக எக்ஸ்கவேஷன் குவான்டிட்டின்னு கொடுப்போம். பட் ஆக்சுவலாக பார்த்தா பொமி படி போகும்போது வந்து ஓவரால் ஃபூட்டிங்கோட சைஸ் தான் எக்ஸ்கவேஷன் குவான்டிட்டியாக இருக்கணும். அதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ் ப்ளஸ் வந்து அந்த ஸ்லோப்பு அந்த கதெல்லாம் எப்படி வரும்னா அதெல்லாம் ப்ரைசிங் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்லி வேரி ஆகும். நம்ம என்ன பண்ணோம்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு ப்ரைசிங்ல வேரி ஆகுதுன்னா இல்லை, ஏன்னா ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்குள்ள போகும்போது ஒவ்வொரு இதுக்கு வேற மாதிரி இருக்கும். பேசிக்காக நம்ம நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, குவான்டிட்டி கால்குலேஷன்ல வந்து நம்ம வந்து எக்ஸாக்டா மைக்ரோ லெவலில் போறோம்னு சொல்லி பண்றோம். பட் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்டை பொறுத்து ஒவ்வொன்றும் மாறும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் எஸ்எம்எம், ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், இதுவும் வந்து ஆர்ஐசிஎஸ்ஸால டெவலப் பண்ணிட்டு யூகேவை சேர்ந்த ஆர்ஐசிஎஸ் என்ற ஒரு ஆர்கனைசேஷனால டெவலப் பண்ணி வந்து இப்போ நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இதில் வெர்ஷன் 7-8 சொல்லி இப்போ வந்துருச்சு. அடுத்து சிஇஎஸ்எம்எம், மேஜரா பார்த்தீங்கன்னா ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ்க்கு வந்து சிஎஸ்எம்எம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ஆர்எம் 1, 2, 3 நியூ ரூல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆரம்பிச்சு இப்போ போயிட்டு இருக்க ஒரு மெஷர்மெண்ட். இப்போ நியூ ரூல்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து 20s ரிலீஸ் ஆச்சு. 20s ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிட்டு இருக்கு 2015. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம குவான்டிட்டி இருக்கணும், பிஓகே வந்து ஃப்ரேம் பண்ணுறது இருக்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் வந்து ரேட்ஸ் எடுத்தோம்னா வந்து லோக்கலாக பண்ணும்போது பிடபிள்யூடி ரேட்ஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துக்குவோம். சில இதெல்லாம் இன்னோஸ் ரேட்ஸ் வச்சுக்குவாங்க. பட் ஆக்சுவலாக வந்து நம்ம ரேட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் போகும்போது எப்படின்னா அவங்க ஒரு ரேட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிசிஐஎஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருப்பாங்க, அவங்க ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரேட் இண்டிசஸ் சொல்லுவாங்க, அதாவது குவார்டர்லியோ ஹாஃப் இயர்லியோ அந்த மாதிரி ரேட் இண்டிசஸ் இருப்பாங்க. அதாவது மெட்டீரியல் ரேட் செப்பரேட்டா, லேபர் ரேட் செப்பரேட்டா, 1 ஹவருக்கு எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து பில்டிங் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ இருக்கும், ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ இருக்குங்கிற அளவுக்கு வரைக்கும் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ப்ரைசிங் பண்ணணும். ஸோ லோக்கலாக வந்து பண்ணும்போது நமக்கு பிரச்சனையா இருக்காது. இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் வரும்போது இதையும் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்டிவிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ப்ரொடக்டிவிட்டி வந்து ஒரு ஏரியா டு ஏரியா போகும்போது கண்டிப்பாக மாறும். ஸோ அந்த இடத்துல பஃபர் வச்சு நம்ம செய்ய வேண்டியது வரும். நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி வேஸ்டேஜஸ் வந்து எங்கே எடுக்கிறது, என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட் ஓவர் ஹெட்ஸ் அண்ட் ப்ராஃபிட். ஓவர் ஹெட் அண்ட் ப்ராஃபிட் வந்து ரேட்ல இன்க்ளூட் பண்ணுறதா இல்லை லாஸ்ட் லைன் ஐட்டம் கொடுக்குறதான்னு சொல்லிட்டு இதில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நிறைய குழப்பங்கள் வரும். ஏன்னா எல்லாருமே ப்ராஃபிட்டுக்காக தான் வேலை பார்க்குறாங்க. இதில் வந்து அவசரத்தில் வந்து நம்ம மெஸ்அப் பண்ணிட்டு போகிறத விட இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தோம்னாலே எனக்கு குவான்டிட்டி தெரிஞ்சு, ரேட் தெரிஞ்சிச்சு, பிஓக்கு எப்படி ஃபார்ம் பண்ணணும் தெரிஞ்சு, நமக்கு ஒரு அமௌண்ட் வந்துடுது. பட் இதெல்லாம் பண்ணுறது போக நம்ம வந்து ஒரு கண்டிஜென்சின்னு ஒன்று வைப்போம். அதாவது ஏதாவது ப்ராஜெக்ட்ல வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒர்க் வருது, நம்ம வந்து சில இதெல்லாம் ப்ரைஸ் பண்ண விட்டுட்டோம், சம்திங் ஏதாவது வந்து எதிர்பார்க்காத ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு வந்து ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு கண்டிஜென்சின்னு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பஃபர் ஐட்டம் ஒன்று வச்சுக்குவோம். ஸோ அதன் மூலமாக நம்ம ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னா கூட அப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஒரு அமௌண்ட் மேபி 1% or 2% ஆஃப் த ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து அங்கே வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணும்போது அந்த குஷன் வச்சுக்கும் போது நம்ம ஒரு சேஃப்டி ஃபேக்டருக்காக ஒரு பெர்சன்டேஜ் வைப்போம். அதாவது எப்படின்னா அந்த ப்ரைசிங் வந்து ரொம்ப முக்கியமாக இன்டியூஸ் பண்றது என்னன்னா வந்து ஃபார்ம் ஆஃப் கான்ட்ராக்ட். எந்த ஃபார்ம் ஆஃப் கான்ட்ராக்ட் யூஸ் பண்றாங்களோ அதை பொறுத்து மாறும். நம்ம வந்து நம்ம ஊர்ல யூஸ் பண்றதுல பீஸ்போக் ஃபார்ம் ஆஃப் கான்ட்ராக்ட். அதாவது ஒரு பேப்பர்ல எழுதி அக்ரிமெண்ட் போடுற மாதிரி, ஓகே நீ இந்த வீடு கட்டி தர, இந்த வீட்டுல இருந்து இந்த ரேட்குள்ள முடிக்கணும், இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறது ஒரு கான்ட்ராக்ட் தான். பட் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இன்டர்நேஷனல் லெவலில் போகும்போதா இருக்கட்டும், நார்மலாக ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா முன்னாடியே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து எழுதி பண்ணிட்டு வந்துடும். இன்னும் அதில் வந்து நிறைய ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. இப்போ கான்ட்ராக்டருக்கும் கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்கன்னா அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்டா தான் இருப்பாங்க. ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி இவங்களை வந்து கன்சல்டன்ட் உள்ள வச்சுட்டு இவங்க 2 வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க.
ஸோ இப்போ கான்ட்ராக்ட் ஃபாலோ பண்ணும்போது இப்போ ஒரு டெண்டர்ஸ் டாக்குமெண்ட் இங்கே ஒரு கான்ட்ராக்ட் அனுப்புறாங்கன்னா அவங்க ப்ரைஸ் பண்ணும்போதே எந்த டைப் ஆஃப் கான்ட்ராக்ட்னு பொறுத்து அவங்களோட ரிஸ்க்கை வந்து ப்ரைஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இது வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதில் வந்து ஃபெமிலியர் ஆகிட்டோமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இதில் வந்துருச்சா சரி ஓகே இதுக்கு வந்து நமக்கு இவ்வளோ ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிடிக் தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ஒரு பிரபலமான கான்ட்ராக்ட். ஸோ அந்த கான்ட்ராக்ட் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4th edition 1987, அதுக்கப்புறம் வந்து 99, இப்போ வந்து 2017 இன்னொரு ஃபிடிக்கோட ஒரு ஃபார்ம் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக எடுத்து பார்த்தாலே ஒரு 70 கிளாஸ் இருக்கும், அவ்வளோதான். அதுவும் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணால் 20 கிளாஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. யார் ஒரு சப் கான்ட்ராக்டர், யார் ஒரு கான்ட்ராக்டர், யார் ஒரு கன்சல்டன்ட், யார் ஒரு கிளைண்ட்டு, அவங்களோட ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எந்த சமயத்தில் வேலை பார்க்கணும், எப்போ வந்து ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் ஆகும், ஹேண்ட் ஓவர் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வந்து அவங்க டிஃபெக்ட்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணி தரணும், ஏதாவது டிஸ்பியூட் வந்துச்சுன்னா யார்கிட்ட போகணும், டிஸ்பியூட் வந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு போகணுமா இல்லை ஆர்பிட்ரேஷன் சென்டருக்கு போகணுமான்னு சொல்லிட்டு கூட அதில் எழுதி வச்சிருக்கோம். அதே மாதிரி கிளைமேட்டிக் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, டிராயிங்கில் ஏதாவது இஷ்யூஸ் தான் என்ன பண்ணுறது, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நாளைக்கு வந்து அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், ப்ரோக்ராம்லேருந்து டிலே ஆச்சுன்னா என்ன ஒரு இது, எவ்வளோ வந்து பெனால்ட்டி போடலாம், எவ்வளோ வந்து லிக்விடேட்டட் டேமேஜஸ் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கான்ட்ராக்ட்ல வந்து ஃபீட் பண்ணி எல்லாமே வச்சிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் ஜேசிடி இப்போ புதுசாக டெவலப் ஆகி வந்து யூகே அண்ட் வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது ஜேசிடி. இப்போ நம்ம லோக்கலில் இருக்க பிடபிள்யூடி, சிபிடபிள்யூடி இதெல்லாம் இருக்குது, அது ஒன்று. இதெல்லாம் போக அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயினாக உள்ள கொண்டு வர வேண்டியது என்னன்னா, அடுத்து வந்து மெம்பர்ஷிப் பாடியில் வந்து அக்ரிடேஷன் வாங்கி வச்சுக்கிறது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிறத வந்து எப்படி தெரியும்னா, இப்போ ஆல்மோஸ்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு மெம்பர்ஷிப் பாடியில் வந்து ஒரு அக்ரிடேஷனோ இல்லை ஒரு இது வாங்கிட்டு ஒரு மெம்பர்ஷிப் வாங்கிட்டோம்னாலே அப்போதான் வந்து ஓகே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அப்ரூவ்டு, நம்ம இவ்வளோ நாள் பண்ண வேலைகளுக்குலாம் வந்து ஒரு இது இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா ஒவ்வொரு டைம் உள்ள போக போக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரியே வரும். ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கிளைண்ட் கேர். அதாவது நமக்கு ஒரு கிளைண்ட் வராங்க, அந்த கிளைண்ட்டை வந்து எப்படிலாம் வந்து நம்ம கேர் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் கேர்னா வந்து அவங்கள போய் நல்லா பார்த்துக்கிறதுலாம் இல்லை, அதில் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது, ஈவன் கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வந்து அதை எப்படி வந்து சமாளிக்கலாம், எந்த சமயத்துலன்னு சொல்லி கரெக்டான டைமில் அட்வைஸ் கொடுக்கணும், கரெக்டான டைமில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது அடுத்த டைம் அவங்க வந்து வந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்ககிட்ட திருப்பி ப்ராஜெக்ட் கொடுக்குற அளவுக்கு வந்து பண்ணணும். ஸோ இதெல்லாமே கிளைண்ட்டை ரிலேட் பண்ணி தான் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா நம்ம கரெக்டாக பண்ணி கொடுக்கலன்னா அவங்க திருப்பி நம்ம ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஒரு இதாக வந்துச்சு. அதே மாதிரி எத்திக்ஸ் எல்லாருமே என்னன்னா சிவில் ஃபீல்டுக்குள்ள வந்தால் நிறைய காசு பண்ணலாம் அது இதுன்னு பண்ணுறாங்க. பட் அதை வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதுக்குள்ள வந்துட்டோம்னாலே ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு போகிறது நல்லது. யார் என்ன பண்ணாலும் சரி நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப இதானது. இதெல்லாம் வந்து ஒரு எத்திக்ஸை விட்டு வெளியில வந்தோம்னா ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆகி போயிடும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு உள்ள வரணும்னா இது பண்ணலாம். அதே மாதிரி இந்த மெம்பர்ஷிப் பாடிஸ்குள்ள போகும்போது நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய கான்டாக்ட்ஸ் தெரியும். இந்த மாதிரி புதுசான என்னென்ன ட்ரெண்ட்ஸ் வந்து வேர்ல்ட் லெவலில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கோ அது எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் லீகல் லெவலில் நமக்கு ஒரு பெரிய வியூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு சட்டம் வந்து அப்ளிகபிள் இல்லைன்னா அதை வச்சுட்டு வந்து எப்படி எந்த சட்டத்தை வந்து ரெஃபர் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் போகும்போது வந்து ஒவ்வொரு கேசஸ்குள்ளே போகும்போது கேஸ் லாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது நமக்கு நிறைய வரும். இதை பற்றி பேசணும்னா கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிகிட்டே இருக்கலாம். தனியாக வந்து இதுக்கு வேணா ஒரு வீணார் வேணா அப்போ பார்க்கலாம். பட் இதெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நீங்கள் போய் செக் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ஆர்ஐசிஎஸ், சிஐஓபி, ஐஏக்யூஎஸ், ஏஏசிஏ. ஐஏக்யூஎஸ்ங்கிறது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் குவான்டிட்டி சர்வீஸ், நம்ம ஊர்லேயே நமக்கே இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் மெம்பர்ஷிப் ஆகுது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஆர்ஐசிஎஸ், ராயல் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் சர்வீஸ், யூகே பேஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் மெம்பர்ஷிப் வந்து ஸ்டூடெண்ட் மெம்பர்ஷிப் வந்து எல்லாம் ஃப்ரீயாகவே தராங்க. போய் அதில் போயிட்டு அதில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதெல்லாமே கிடைச்சிடும். ஈவன் இப்படி உங்களுக்கு வேணும்னா நான் வந்து சாஃப்ட் காப்பி கூட என்னால் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதிலெல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளோட வந்து அறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். கொஞ்சம் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொஞ்சம் விரிய ஆரம்பிக்கும். அப்போதான் வந்து நமக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா, ஓகே நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரலாம். இது வந்து கஷ்டம்னு சொல்றதை விட வந்து படிச்சா ரொம்ப ஈஸி அந்த மாதிரி தான். அதே மாதிரி இப்போ குவான்டிட்டி சர்வேங்கை பற்றி அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா ஒரே ரெஃபரன்ஸ் புக் மட்டும் அதிகமாக வேணாம். குவான்டிட்டி சர்வேஸ் பாக்கெட் புக் பை டங்கன் கார்ட்ரிட்ஜ். இவர் வந்து எப்படி டெவலப் ஆச்சு, அதாவது நெப்போலியன் போனபார்ட்டோட காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எப்படி டெவலப் ஆச்சுன்னு என்னென்ன இதெல்லாம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1600 2010 வரைக்கும் என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருந்துச்சு, எப்படி டெவலப் ஆச்சு, என்னென்ன ஸ்கோப் ஆஃப் இருக்கு, எப்படி கால்குலேட் பண்ணாங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸ் புக்கை பார்த்தீங்கன்னாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து கியூஎஸோட ஒரு பேசிக்கான ஒரு இது. ஐ திங்க் வந்து உங்களுக்கு கியூஎஸை பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, ஒரு அப்ராட் ஜாபுக்கு வரணும்னா பேசிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது போக ரொம்ப முக்கியமான சில கீ பாயிண்ட்ஸில் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேசிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னா, நம்மளோட ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நம்ம வேலைக்கு வந்தால் போது சம்பாதிக்கணுங்கிறத விட வந்து
ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டோம்னாலே வந்து நமக்கு நிறைய வேலைகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து QSோட ஒரு பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ், அதெல்லாம் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிலையும் வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம், இல்லைனா தனியாக கூட நீங்கள் ஆரம்பிச்சு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ அப்ராட் ஜாப்ஸ்குள்ளே வரும்போது என்னன்னா ரொம்ப முக்கியமானது பாஸ்போர்ட். நம்ம கன்சல்டன்சியோ எங்கேயாவது போகும்போது பாஸ்போர்ட் வந்து இஷ்டத்துக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துடுறோம். ஸோ அந்த இஷ்டத்தை கொடுத்துட்டு வரதை விட்டுட்டு நம்ம பாஸ்போர்ட் வந்து கொஞ்சம் வேலிடான ஒரு டாக்குமெண்ட்டாக வச்சுக்கலாம். என்னைக்குமே வந்து ஒரு வேலிட் ஜாப் ஆஃபர் வந்து கையில் வந்துச்சு, அதை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் பாஸ்போர்ட் வந்து வெளியே கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு ஹை ஸ்கில் ஜாபுக்கு நம்ம போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மினிஸ்ட்ரியோட அட்டஸ்டேஷன் தேவைப்படும். அந்த மினிஸ்ட்ரியோட அட்டஸ்டேஷன் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போகிறோம்னா இந்தியன் எம்பசிலையும் சரி, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் சரி, அவங்களோட இன்டர்னல் மினிஸ்ட்ரியும் சரி ரெண்டுமே வந்து இது வந்து வேலிடான டாக்குமெண்ட் வந்து அட்டஸ்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போதான் வந்து ஒரு ஹை ஸ்கில் ப்ரொஃபைலுக்குள்ள போக முடியும். அதாவது ஒரு இன்ஜினியராக போகிறோம்னா எந்த நாட்டுக்குள்ளே போனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் அட்டஸ்டேஷன்லாம் முன்னாடியே வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நாட்டுக்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணுறீங்களா, ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சுட்டா மட்டும்தான் நம்ம அங்கே போகும்போது நம்ம அந்த ஹை ப்ரொஃபைல்லே இருக்க முடியும். இல்லாமல் வேற ஏதாவது போனோம்னா நம்ம உள்ள போய் வந்து ஒரு லேபர் மாதிரி மாட்டிக்கிட்டு நம்ம இவன் சீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நிலைமைக்கு வருவோம். அடுத்து வந்து ஒர்க் பர்மிட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஒர்க் பர்மிட்ல வந்து என்ன ஜாப் கேட்டகரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்ணணும். ஸோ இன்ஜினியராக போறவங்க வந்து இன்ஜினியராக தான் போறோமா இல்லையான்னு சொல்லி வந்து செக் பண்றது வந்து ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல சிவில் இன்ஜினியர் தான் ப்ரொஃபஷன் போட்டிருக்காங்க இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். சில டைம் ஆஃபர் லெட்டர் என்ன கொடுப்பாங்கன்னா சிவில் இன்ஜினியர்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் போகும்போது லேபர் கேட்டகரியில் போட்டுருவாங்க. ஸோ நம்மளோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து லேபர் கேட்டகரி இருக்க பெனிஃபிட்ஸ்க்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம உள்ளே போயிட்டோம்னா ஒன்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் ஒர்க் டைப், அதுக்கப்புறம் வந்து கேட்டகரி மென்ஷன், இந்த விசா ஆஃபர் லெட்டர் எல்லாமே சேமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறது. அப்புறம் வந்து கான்ட்ராக்ட் கண்டிஷன் வந்து நல்லா படிங்க ப்ளீஸ். ஏன்னா 2 விதமான கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஃபாலோ பண்ணுவாங்க, லிமிடெட் அன்லிமிடெட். இங்கே இருக்க இதில் பார்த்தீங்கன்னா லிமிடெட் அன்லிமிடெட் 2 கான்ட்ராக்ட் இருக்கு. லிமிடெட் கான்ட்ராக்டுள்ள வரவங்க வந்து 2 வருஷமா 3 வருஷம் வேலை பார்த்து தான் ஆகணும். அன்லிமிட்டெடுக்குள்ள வரவங்க வந்து எப்படின்னா 6 மந்த்ஸ் அந்த ப்ரொபேஷன் இருந்தால் போதும். அதுக்கு மேலே பார்த்தா எப்போ வேணா இருக்கலாம், கிளம்பலாம், அது அவங்களோட இஷ்டம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர்ஸ் நாங்களாம் இங்கே உள்ள வரும்போது வந்து அன்லிமிட்டட்னு கேட்டு உள்ள வந்தோம். ஸோ அதனால எங்களுக்கு வந்து அந்த சில பிரச்சனைகள்லாம் வரல. அதே மாதிரி ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதா இருக்கலாம், அதுக்கப்புறம் மேலே அட்டஸ்டேஷன் வாங்கலாம் இருக்கலாம், மேலே படிக்கிறதா இருக்கலாம், எல்லாமே எப்படின்னா நம்மளோட ஹை ஸ்கில் ப்ரொஃபைல் வந்து இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்து தான் அடுத்து பண்ண முடியும். ஸோ அவசரத்துக்கு பண்ணுறது பதிலாக முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வருதுன்னா அது ஃபேக்காகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். ஸோ அந்த ஆஃபர் லெட்டரும் ஒர்க் பர்மிட் வந்து எம்பசிக்கு அனுப்பி ப்ளஸ் அந்த கம்பெனியோட மெயில் ஐடிக்கு அனுப்பி செக் பண்ணிக்கங்க. இப்போ லிங்க்ல பாத்தீங்கன்னா கம்பெனிஸ்லாம் இருக்கு, நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க. அதுல நிறைய ஃபேக் கம்பெனிஸ்லாம் வெப்சைட் உருவாக்கி எல்லாத்தையும் ரெடியா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல என்னன்னா ஹாஸ்ட் செக்கர்னு சொல்லிட்டு இருக்கு, இங்க ஒரு லிங்க் இருக்கு, check.host.netன்னு சொல்லிட்டு. அந்த ஹாஸ்ட் செக்கருங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் வெப்சைட் எப்போ கிரியேட் பண்ணாங்க, எந்த ஏரியாவில் கிரியேட் பண்ணாங்க, எந்த டேட்ல கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கனாலே இது வந்து கம்பெனி 70 வருஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா 3 மாசத்துக்கு முன்னாடி நைஜீரியாவில் எங்கேயாவது கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த வெப்சைட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம முன்னாடியே ப்ரீ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம முன்னாடி போகிறது வந்து ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பர்மிட், ரெனியூவல்ஸ், கிரேஸ் பீரியட்ஸ், அந்த லோக்கல் லாஸ்ட்ல வந்து சில இதெல்லாம் போட்டிருப்பாங்க, அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப நன்றி ஒரு வாய்ப்புக்கு. Thank you so much. All the best for everyone. Thank you, sir. Thank you so much, sir. Thank you. So thank you for sharing your valuable information and your experience in the Gulf, sir. It was very useful for all. கடல் கடந்து போனாலும் தமிழ் மண்ணை மறக்காமல் தமிழ் பேசியதற்கு நன்றி சார். Thank you so much. ஒன்றும் சில விஷயங்கள் வந்து புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பினா போதும், என்னால் முடிஞ்சது பண்றேன். கண்டிப்பா சார். ஓகே, thank you so much. வந்து எப்படி எல்லாம் ஆப்பர்சூனிட்டிஸ் தேடுறது அந்த மாதிரி ஷேர் பண்றீங்களா சார்? கல்ஃப்ல ஆப்பர்சூனிட்டிஸ் சார்? எஸ் சார். எப்படி சர்ச் பண்றது, இல்ல ரெஃபரன்ஸ் மூலமா மட்டும் வர முடியுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நிறைய கன்சல்டன்சிஸ் வந்து ஃபேக்கான கன்சல்டன்சி இருக்கு, போது ஜென்யூனான கன்சல்டன்சிஸ் நிறைய இருக்கு. அது போக இப்போ மேக்ஸிமம் எல்லாமே கம்பெனி மூலமாவே அப்ரோச் பண்றதே ரொம்ப பெஸ்ட். ஓகே சார். இங்க இருக்க கன்சல்டன்சிஸ் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா கல்ஃப்ல இருந்து இங்க ஜாப் ஆஃபர் அவனை கொடுத்துட்டு வந்து எடுத்துட்டு செக் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. பிளஸ் நம்மளே கம்பெனியை வந்து அப்ரோச் பண்ணி போகலாம். இப்போ COVID-19 இந்த சுச்சுவேஷனால எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. நியூ விசாஸ் எல்லாமே வந்து யாருக்கும் இஷ்யூ பண்றது இல்லை. ஸோ அவங்க வந்து பார்க்கும்போது ஏன் வந்து நமக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது இல்லைன்னா நமக்கான அந்த பேசிக் ஸ்கில் செட் வந்து நம்ம வந்து லேக் ஆகும்.
நமக்கு அந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கும்போது சில ஸ்கில் செட்ஸ் வந்து அவங்க வந்து அதை ஸ்பெஷலிஸ்டா கேட்கும்போது நமக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கொஞ்சம் பின்னாடி இருக்க மாதிரியே இருக்கும். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் முடிச்சு நம்ம வெளியில வரும்போது நமக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு வேலைக்கோ ஒரு இன்டர்வியூக்கோ போகும்போது நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவா தெரியும், அவங்க அழகா எடுத்துட்டு போயிடுவாங்க. வேற எதுவுமே இல்லை. ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு. போக போக வந்து தெரிய ஆரம்பிச்சு. இப்போ இன்டர்நெட்ல இந்த அளவுக்கு நமக்கு டேட்டா அவைலபிளா இருக்கும்போது நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டோம்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். ஒன்ஸ் அகைன் நல்ல வெபினார்ல வந்து மீட் பண்ணலாம் சார். கண்டிப்பா நீங்க உங்களோட ஹெல்ப் கண்டிப்பா எங்களுக்கு தேவை சார். தேங்க்யூ ஸோ மச். We will wind up, sir. Okay, thank you.